கர்த்தர் நல்லவர். நீங்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் நாம் திரும்புவோம். 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 4வது வசனம். 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 4வது வசனம். எப்படியெனில் அவர்களோடு கூட சென்ற கன்மலையின் தண்ணீரை குடித்தார்கள். அந்த கன்மலை கிறிஸ்துவே. சிலுவை பற்றின உபதேசம் என்கிறதான தலைப்பிலே தொடர் போதனைகளை பொய்த்து கொண்டு வருகிறோம். அதனுடைய தொடர்ச்சியாக இன்றைக்கும் சில காரியங்களை நாம் தியானிக்கப் போகிறோம். எல்லோரும் ஒரே ஞான பானத்தை குடித்தார்கள். எப்படியெனில் அவர்களோடு கூட சென்ற ஞான கன்மலையின் தண்ணீரை என்ன செய்தார்கள்? குடித்தார்கள். அந்த கன்மலை யாரா? கிறிஸ்துவே. கிறிஸ்துவே. முதலாவது எல்லாரும் சேர்ந்து ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். நான் சொல்லுகிற காரியத்தை அப்படியே சொல்லுங்க. பரலோகத்தை போல பூமியின் கால சூழ்நிலையை மாற்றின தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஏன்னா பரலோகம் இப்படி தான் இருக்கும். ரொம்ப கூலிங்காக இருக்கும். குளிருமான்னு எனக்கு தெரியாது, ஆனால் கூலிங்காக தான் இருக்கும். அதனால தான் கூலிங்காக இருக்கிற இடத்தையெல்லாம் நான் விசுவாசிக்கிறேன். வீட்டையும் கூலிங்காக எல்லாரும் மாற்றிருங்க. கர்த்தர் உங்களுக்கு அதற்கான கிருபைகளை தருவாராக. மன்னா என்கிற உணவு இஸ்ரவேல் மக்களுக்கு ஒரு விஷயத்தை போதிப்பதற்காக கொடுக்கப்பட்டது. ஞானபானம் அப்படின்னா ஞானத்தை கொடுக்கிற தண்ணீர் என்று அர்த்தம். இது ஞான கண்மலையிலிருந்து வரக்கூடியது. ஞானபானம் என்பது ஞான கண்மலையிலிருந்து என்ன செய்து வரக்கூடியது. அதுக்கு பேர் தான் ஞானபானம், ஞான தண்ணீர் என்பது. அந்த கண்மலை யாரா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அப்போ ஞான கண்மலையை வைத்து ஆண்டவர் இஸ்ரவேல் மக்களுக்கு என்ன கற்றுக் கொடுத்தார் என்பதை தான் இன்றைக்கு நாம் படிக்கப் போகிறோம். யாத்ராகமம் 17வது அதிகாரம் 1 முதல் 6 வசனங்கள். யாத்ராகமம் 17 1 முதல் 6. கர்த்தருடைய கட்டளையின்படியே சீன் வனாந்தரத்திலிருந்து புறப்பட்டு பிரயாணம் பண்ணி ரெவித்தீமிலே வந்து பாளையம் இறங்கினார்கள். அங்கே ஜனங்களுக்கு குடிக்க தண்ணீர் இல்லாதிருந்தது. அப்பொழுது ஜனங்கள் மோசையோடு வாதாடி, நாங்கள் குடிக்கிறதற்கு எங்களுக்கு தண்ணீர் தர வேண்டும் என்றார்கள். அதற்கு மோசே, என்னோடு ஏன் வாதாடுகிறீர்கள்? கர்த்தரை ஏன் பரீட்சை பார்க்கிறீர்கள் என்றான். ஜனங்கள் அவ்விடத்திலே தண்ணீர் தவணமாய் இருந்தபடியினால் அவர்கள் மோசேக்கு விரோதமாக முறுமுறுத்து, நீர் எங்களையும் எங்கள் பிள்ளைகளையும் எங்கள் ஆடு மாடுகளையும் தண்ணீர் தவணத்தினால் கொன்று போட எங்களை எகிப்திலிருந்து ஏன் கொண்டு வந்தீர் என்றார்கள். மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, இந்த ஜனங்களுக்கு நான் என்ன செய்வேன்? இவர்கள் என்மேல் கல்லறிய பார்க்கிறார்களே என்றான். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ இஸ்ரவேல் புத்திரரில் சிலரை உன்னோடு கூட்டிக் கொண்டு நீ நதியை அடித்த உன் கோலை உன் கையிலே பிடித்து கொண்டு ஜனங்களுக்கு முன்னே நடந்து போ. அங்கே ஓரேப்பிலே நான் உனக்கு முன்பாக கன்மலையின் மேல் நிற்பேன். நீ அந்த கன்மலையை அடி. அப்பொழுது ஜனங்கள் குடிக்க அதிலிருந்து தண்ணீர் புறப்படும் என்றார். அப்படியே மோசே இஸ்ரவேல் மூப்பரின் கண்களுக்கு முன்பாக செய்தான். ரெவித்தீம் என்கிற இடத்துல பாளையம் இறங்கி இருக்கிறார்கள், அதாவது தங்கி இருக்கிறாங்க. அங்கே தண்ணீர் இல்லை. இப்போ மக்கள் என்ன செய்கிறாங்க? ஜனங்கள் மோசையோடு என்ன செய்தார்களாம்? வாதாடினார்கள். நாங்கள் குடிப்பதற்கு எங்களுக்கு தண்ணீர் தர வேண்டும் என்றார்கள். அதற்கு மோசே என்ன ரிப்ளை கொடுத்தாரு? 2வது வசனம். என்னோட ஏன் வாதாடுகிறீர்கள்? கர்த்தரை ஏன் பரீட்சை பார்க்கிறீர்கள் என்றார். இப்போ தண்ணி இல்லைன்னு கேட்கிறத மோசே தவறுன்னு சொல்லலை. எதை தப்புன்னு சொன்னார்? மோசையோடு என்ன செய்தார்களாம்?
வாக்குவாதம் பண்ணி கொண்டிருந்தார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? முரட்டாட்டம் உள்ள ஜனங்கள் ஒரு சின்ன குறைவு ஏற்பட்ட உடனே மோசேக்கு விரோதமாகவும் ஆண்டவருக்கு விரோதமாகவும் என்ன செய்கிறாங்க? அங்கே வார்த்தைகளை விடுறாங்க, முறுமுறுக்கிறாங்க, கோபமாக கொந்தளிக்கிறாங்க. நிறைய இடத்துல இவர்களை விடுதலையாக்கி அழைத்து வந்த மோசேயை கொல்லுவதற்காக கற்களை கையில் எடுத்த ஜனங்கள் இவர்கள். அதுக்கு தான் மோசே கேட்குறாரு, என்கிட்ட ஏன் வாதாடுறீங்க? என்னை ஏன் பரீட்சை, கர்த்தரை ஏன் பரீட்சை பார்க்கிறீர்கள்? இதில் முக்கியமான காரியம் என்னென்னா, அவர்கள் மோசேக்கு விரோதமாக தான் வாதாடினாங்க, மோசையை எதிர்த்து தான் நிற்கிறாங்க. ஆனால் மோசே இங்கே ஒரு காரியத்தை சொல்கிறாரு, கர்த்தரை ஏன் பரீட்சை பார்க்கிறீர்கள். அப்படின்னா இவங்க நிறைய வார்த்தையை விட்டுருக்காங்கன்னு அர்த்தம். உங்களை நம்பி வந்ததுக்கு என் வாழ்க்கையை இப்படி ஆயிடுச்சு, ஆண்டவரை நம்பி நான் வந்ததுக்கு என் வாழ்க்கையை மோசமாயிடுச்சு. என்னமோ எகிப்தில் பூரா இவங்களுக்கு பெட்டு போட்டு ஏசி ரூம் கட்டி 3 நேரமும் இவங்களுக்கு அப்படியே படையல் வச்ச மாதிரி சாப்பாடெல்லாம் ரெடி பண்ணி எகிப்து ஜனங்கள் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்து வயிறு முட்டை சாப்பிட்டு ரெஸ்ட்லேயே இருந்த மாதிரி இவங்க பேச்செல்லாம் எப்படி இருக்குது? நாங்கள் வனாந்தரத்தில் சாகிறதா, எகிப்தில் இருந்திருந்தால் நலமாக இருக்கும் சொன்னாங்களா இல்லையா? பல இடத்துல சொன்னாங்க, சொன்ன மாதிரியே செத்தாங்க. அவர்கள் வாயிலிருந்து என்ன அறிக்கை வந்ததோ அதற்கேற்றாற் போல தான் அவங்க செத்தாங்க. ஆண்டவர் அழைத்து கொண்டு வந்தது ஒரு சந்ததி, ஆனால் கானான் தேசத்தை சுதந்தரித்தது அந்த சந்ததி அல்ல, அதனுடைய பிள்ளைகள் தான் என்ன செஞ்சாங்க? சுதந்தரிச்சாங்க. யூத ரபிமார்கள் சொல்றது என்னன்னா, வெறும் ஒரு மாதம் 2 மாதத்துக்குள்ளே போயிருக்கணுமா கானான் தேசத்துக்குள்ள. இவர்களுடைய முரட்டாட்டத்தினாலும் அவிசுவாசத்தினாலும் இவர்களால் இஸ்ரவேல் மக்களால் என்ன செய்ய முடியல? அந்த கானான் தேசத்துக்குள்ளே போக முடியல. வனாந்திரத்தில் சுற்றுறாங்க, அங்கே சுற்றுறாங்க. 40 வருட காலம் பல இடங்களிலே அலைக்கழிக்கப்படுகிறார்கள். ஏன் அப்படின்னா இவர்களுடைய அவிசுவாசம். ஆண்டவர் இவர்கள் எகிப்து தேசத்தில் இருக்கும்போதே என்ன வாக்குத்தத்தம் கொடுக்குறாரு அப்படின்னா, கானான் தேசத்தை, பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தை உங்களுக்கு கொடுத்தேன்னு சொல்லுவார். கொடுப்பேன்னு சொல்லலை, ஃபியூச்சர் டென்ஸில் ஆண்டவர் பேசவே இல்லை. கொடுத்தேன், உங்களுக்கு கொடுத்தாச்சது அப்படின்னாரு. இப்போ யெகோவா தேவன் எங்களுக்கு மட்டும்தான் தேவன், புறஜாதிகளின் தேவன் அவர் கிடையாது. அவர் எங்களை தான் தெரிந்தெடுத்திருக்கிறாரு. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவருடைய தேவன், நாங்கள் தான் அவருக்கு வாரிசு அப்படின்னு சொல்லுகிற இந்த இஸ்ரவேல் மக்கள் ஆண்டவர் சொன்ன வார்த்தையை நம்பலை. நம்பாததுக்கு பேர் தான் அவிசுவாசம். கர்த்தர் உங்களுக்கும் சபைக்கும் ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்துருக்காருன்னா அதை என்ன செய்யணும்? அதை நம்பணும். நம்பலைன்னா 40 வருஷம் ஆனாலும் சுதந்திரிக்க முடியாது. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஏற்பட்டது அதான். அவர்கள் தேவனுடைய வார்த்தையை நம்பல. ஒவ்வொரு சூழ்நிலை வரும்போதும், மோசமான சூழ்நிலை வரும்போதும், தடங்கள் வரும்போதெல்லாம் ஆண்டவருக்கு விரோதமாக என்ன செய்கிறார்கள்? முறுமுறுக்கிறார்கள். மோசேக்கு விரோதமாய் கல்லெறிய துணிகிறார்கள். அப்பதான் மோசே சொல்றாரு, என்கிட்ட ஏன் வாதாடுறீங்க? கர்த்தரை ஏன் பரீட்சை பார்க்கிறீர்கள்? இவங்க நல்லா கவனிங்க, இவர்கள் பழைய ஏற்பாட்டு காலத்தில் வாழ்றாங்க. 1. 2வது, எந்த உடன்படிக்கைக்கு கீழே வாழ்றாங்க இவங்க இஸ்ரவேல் ஜனங்கள்? ஒரு நபரா, 2 நபரா? எந்த உடன்படிக்கை? 2 நபர் உடன்படிக்கை. 2 நபர் உடன்படிக்கையில் உடன்படிக்கை மீறினா என்ன வரும்? சாபம் வரும். அந்த உடன்படிக்கையில் வாழ்ந்து கொண்டு இவர்கள் ஆண்டவர் என்ன செய்கிறாங்க? பரீட்சை. உன் தேவனாகிய கர்த்தரை என்ன செய்யாத. அப்போ அதை மீறானா இல்லையா? அத்தனை பேரும் மீறினா அப்போ என்ன வரும்? அங்கே கண்டிப்பாக பனிஷ்மெண்ட்டு, சாபம் எல்லாம் வரும். தண்ணி வேணும்னு கேட்கறது தப்பு இல்லை. அவிசுவாசமாக நின்றுக்கிட்டு, ஆண்டவருக்கு விரோதமாக முறுமுறுத்துக்கிட்டு, ஊழியக்காரங்களுக்கு விரோதமாக முறுமுறுத்துக்கிட்டு, வீட்டில் உட்காந்து புரணி பேசிக்கிட்டு, அவர் இப்படி பண்ணார், இவர் இப்படி பண்ணார், இப்படி பேச பேச உங்கள் வாயின் வார்த்தைக்கு ஏற்ப சாபங்கள் உங்கள் வீட்டை தேடி என்ன செய்யும்? ஆட்டோமேட்டிக்காக வரும். இதை நான் சொல்லலை, பைபிள் சொல்லுது. ஏன்னா அவன் கிரியைக்கு தக்க பலனை நான் என்ன செய்வேன்னு சொல்கிறார் ஆண்டவர், தருவேன்றார். அதனால தான் வாயின் வார்த்தைகள் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஒரு விஷயம் புரியலைன்னா அதை புரிஞ்சுக்க முயற்சி பண்ணணும். இவர் ஏன் இப்படி இதை சொன்னார், இது எதுக்காக அப்படி சொன்னார், முதல்ல அந்த விளக்கத்தை என்ன செய்யணும்? பெறணும். அதை விட்டுட்டு வீட்டில் உட்காந்துக்கிட்டு நமக்கு தான் எல்லாம் தெரியுன்ற மாதிரி என்ன செய்யக்கூடாது?
பேசிட்டு உட்காந்துருக்கக்கூடாது. ஏன்னா அப்படி வார்த்தைகளை விட 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 என்னாகும்னா உடனே ஒன்றும் பெருசாக மாற்றங்கள் வந்த மாதிரியோ சாபங்கள் வந்த மாதிரியோ தெரியாது. ஆனால் போக போக நிலைமை என்ன செய்யும், மோசமாகிக்கிட்டே போகும். ஒரு நாள் அது புரியும், ஏன் இப்படி ஆச்சுன்னு. நல்லா தானே இருந்தோம், ஏன் இந்த மாதிரி ஆச்சுன்னு அப்போ தான் புரியும். ஆகையினாலே விசுவாச மக்களுக்கு நான் சொல்லுகிற காரியம் என்னென்னா, உங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் புரியலை அப்படின்னா அது ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவரே இது ஏன் இப்படி நடக்குது எனக்கு புரியலை, பாஸ்ட் ஏன் அப்படி பேசினாருன்னு எனக்கு தெரியல, இதனுடைய விளக்கத்தை கொடுங்க. அப்போ ஆண்டவர் சொல்லுவார், ஒன்று பாஸ்ட்டிட்ட போய் கேளுன்னுவார், அல்லது என்ன செய்ய ஆண்டவரே உணர்த்துவார், இதனுடைய அர்த்தம் இதுதான் அப்படின்னு சொல்லுவார். அப்போ யாருக்கும் விரோதமாக முறுமுறுத்துக்கிட்டு குறை பேசிக்கிட்டு புறணி பேசிக்கிட்டு உட்காந்துருந்தா உங்கள் ஆசீர்வாதத்தை நீங்கள் தடுத்து கொண்டிருக்கிறீர்கள் என்ற அர்த்தம். அது உங்களை வந்து சேராது. இப்போ ஜனங்கள் 3வது வசனம், ஜனங்கள் அவ்விடத்திலே தண்ணீர் தவனமாக இருந்தபடியினால் அவர்கள் மோசேக்கு விரோதமாய் முறுமுறுத்தார்கள். நீர் எங்களையும் எங்கள் பிள்ளைகளையும் எங்கள் ஆடு மாடுகளையும் தண்ணீர் தாகம், அதான் தவனம்னா தாகம், தாகத்தினால் கொன்று போட எங்களை எகிப்திலிருந்து ஏன் கொண்டு வந்தீர். என்னவா, எங்களை எங்கள் பிள்ளைகளை எங்கள் ஆடு மாடுகளை எங்கள் ஒட்டகங்களை எல்லாத்தையும் தண்ணி தாகத்தினால கொல்றதுக்காக நீங்கள் எகிப்திலேருந்து என்ன பண்ணியிருக்கீங்க. ஏன்னா எகிப்தில் நாங்கள் என்ன வாழ்க்கை வாழ்ந்தோம், ராஜ வாழ்க்கை வாழ்ந்தோம் அப்படின்னு எனக்கு நினப்பு. பழசம் மறந்துடுறது. நம்ம எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருந்தோம், ஆண்டவர் அந்த நிலைமையிலேருந்து ஆண்டவர் எப்படி ரசித்திருக்கிறாரு, இன்னைக்கு அன்றைக்கு நான் வாழ்ந்த வாழ்க்கைக்கு இன்றைக்கி நம்ம வாழ்கிற வாழ்க்கையும் எவ்வளவு மேன்மையாக இருக்குது, உயர்வாக இருக்குது, அந்த யோசனையே இருக்கிறது இல்லை அநேக ஜனங்களுக்கு. என்ன பண்ணுறான், பழசம் மறந்துடுறான். எகிப்தில் நம்ம ராஜ வாழ்க்கை வாழ்ந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கிறான். இங்கே வந்து எங்களை கொள்றதுக்காக கூட்டு வந்தீங்கன்னு ஆண்டவர் சொன்னார், பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை நீங்கள் சுதந்திரிக்கிறதுக்காக உங்களுக்கு கொடுத்தேன்றாரு. அப்போ நீங்கள் அங்கே போய் நல்ல வாழ்க்கை வாழணுன்றக்காதான்ப்பா உங்களை கூட்டு வரேங்கிறாரு. ஆனால் இவன் என்ன பூரா என்ன செய்கிறான், கொண்டு போகிறதுக்காக கூட்டு வந்தீங்க. அப்போ மோசே என்ன செய்கிறார், கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார், இந்த ஜனங்களுக்கு நான் என்ன செய்வேன், இவர்கள் என்மேல் கல்லறிய. அப்போ கல் எடுத்துட்டான்னு அர்த்தம். மோசே எவ்வளோ தூரம் சொல்கிறாருன்னா, மோசே வந்து ஒரு பொய் சொல்லலாங்க. ஜனங்கள் எல்லாரும் கல்லை எடுத்துட்டு மோசேவை அடிக்கிறதுக்கு நிற்கிறான். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ இஸ்ரவேல் மூப்பரில் சிலரையும் உன்னோட கூட்டிக் கொண்டு நீ நதியை அடித்த உன் கோலை உன் கையிலே பிடித்து கொண்டு ஜனங்களுக்கு முன்னே நடந்து போ. சரி, இப்போ மூப்பர்கள் சிலர் கூட்டிட்டு எங்க போ. 6வது வசனம் சொல்றாரு, ஓரேபிலே இருக்கிற கண்மலை முன்னாடி நான் நிற்பேன், நீ அங்க வந்துருட்ட. ஓரேப் என்கிற இடத்துக்கு வந்துரு, நான் அங்கே உனக்கு முன்பாக நிற்பேன். அந்த கண்மலையை அடி, அங்கிருந்து என்ன புறப்படும், தண்ணீர் புறப்படும் அப்படின்னு ஆண்டவர் ஒரு சொல்யூஷன் கொடுத்துட்டார். ஏன் ரெவித்தீமிலே இவர்களுக்கு தண்ணீர் இல்லாமல் போனது? தேவன் சொல்லி தான் மக்கள் பிரயாணப்பட்டு போகிறாங்க. தேவன் சொல்லி தான் மக்கள் ஆண்டவர் சொன்ன இடத்துல தான் தங்குறாங்க, கூடாரத்தை போட்டு. ஆண்டவர் காட்டின வழியில் தான் என்ன செய்கிறாங்க, ட்ராவல் பண்ணி போகிறாங்க. ஆனால் அப்படி இருந்தும் ஏன் ரெவித்தீமிலே தண்ணீர் இவர்களுக்கு இல்லை, ஏன் குறைவு வந்தது? சீன் வனாந்தரத்தில் இருந்து ரெவித்தீம் என்கிற இடத்துக்கு வர்றாங்க. உண்மை என்னன்னா, இந்த சீன் வனாந்தரம் ரெவித்தீம் என்கிற இடம், இந்த 2 இடத்துக்கு இடையில 2 இடத்துல தங்குவாங்க. அது இங்கே சொல்லப்படலை, இங்கே எழுதி வைக்கல. அது எங்கே எழுதி வைக்கப்பட்டிருக்குது? என்னாகமம் 33வது அதிகாரம். என்னாகமம் 33 12 13. போய் தொக்கா வீழ்நாளே பாளையம் இறங்கினார்கள். அடுத்த வசனம், ஆலூசிலே பாளையம் இறங்கினார்கள். அடுத்து, ஆலூசில் இருந்து புறப்பட்டு போய் ரெவித்தீமிலே பாளையம் இறங்கினார்கள். அப்போ சீன் வனாந்தரத்தில் இருந்து ரெவித்தீம் போகிற இடம் வரைக்கும் இடையில 2 இடம் வருது. முதல் இடம் என்னது? தொப்கா. 2வது இடம் என்னது? ஆலூஸ். 2 இடத்துல பாளையம் இறங்குறாங்க.
அப்போ சீன் வனாந்தரம் டு தொப்கா, ரைட்டுங்களா? அடுத்து தொப்காவிலிருந்து ஆலூஸ், அடுத்து ஆலூஸிலிருந்து ரெவித்தீம். தொப்கா என்கிற இடத்திற்கு ஒரு அர்த்தம் என்னன்னா, கால்நடைகளை நடத்தி செல்வது, அதாவது மிருக ஜீவன்களை நடத்தி செல்வது என்கிற ஒரு அர்த்தம் எபிரேய மொழியில். ஆலூஸ் என்கிற இடத்திற்கு இன்னொரு அர்த்தம் என்னன்னா, அதாவது உணவு பஞ்சம் இல்லாத இடம்னு ஒரு அர்த்தம். அதாவது நான் மாப்பு செய்வேன் அல்லது என்னுடைய உணவை நான் தயாரித்துக் கொள்வேன், அதாவது உணவு பஞ்சமே இல்லாத ஒரு இடம் தான் எது? ஆலூஸ். நம்ம அப்படி புரிஞ்சுக்கலாம். தொப்கானா என்ன இடம்? கால்நடைகளை நடத்தி செல்லக்கூடிய இடம். அப்போ கால்நடைகளுக்கு சாப்பாடு கிடைக்கிற இடம்னு அர்த்தம். அங்கே தானே கால்நடைகள் நடத்தி செல்ல முடியும், சாப்பாடு தண்ணி. ஆலூஸ் என்கிற இடம் மனிதர்களுக்கான உணவு கிடைக்கக்கூடிய இடம் அல்லது தயார் பண்ணிக்கக்கூடிய வசதிகள் கொண்ட இடம். இந்த ரெண்டையுமே கம்பேர் பண்ணி பார்க்கும்போது எகிப்திலிருந்து விடுதலையாக்கி வனாந்திரத்துக்குள்ளே வந்தாச்சு. இப்போ இனிமே நம்மளோட வாழ்வாதாரமாக இருக்கக்கூடிய மிருக ஜீவன்கள் தான். அவங்க என்ன நினைக்கிறாங்க, எகிப்திலேருந்து வந்துட்டோம், வனாந்திரத்துக்குள்ளே ட்ராவல் பண்ணுறோம், இனிமேல் நம்முடைய வாழ்வாதாரம் என்ன? நம்ம கூட இருக்கக்கூடிய மிருக ஜீவன் தான் நம்முடைய வாழ்வாதாரம். இதிலேருந்து வர்ற வருமானத்தை வச்சு தான் நாம் என்ன செய்ய போகிறோம்? நாம் சாப்பிட போகிறோம், நாம் பிழைக்க போகிறோம் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. இப்போ தங்களுடைய மிருக ஜீவன்களை ஆதாரமாக பார்க்கிறார்கள். இது எப்படி நம்ம இன்றைக்கி ஆவிக்குரிய அர்த்தத்தில் சொல்லலாம்னா, இன்றைக்கு இருக்கக்கூடிய அர்த்தத்தில் எப்படி சொல்லலாம்னா, இன்றைக்கி நம்ம யாரும் மிருக ஜீவன்கள் வளர்க்கல, நம்முடைய சொத்தை நாம் ஆதாரமாக பார்த்து கொண்டிருக்கிறோம். அவர்கள் எப்படி அவருடைய மிருக ஜீவன்களை ஆதாரமாக பார்த்தார்களோ அதே போல் இன்றைக்கு நம்முடைய மக்கள் என்ன செய்கிறாங்கன்னா, தாங்கள் வைத்திருக்கக்கூடிய நகையை, தாங்கள் வைத்திருக்கக்கூடிய பணத்தை, தாங்கள் வைத்திருக்கக்கூடிய நிலத்தை, தாங்கள் வைத்திருக்கக்கூடிய வீட்டை என்ன செய்கிறாங்க? தங்களுடைய வேலையை ஆதாரமாக பார்க்கிறார்கள். இப்போ ஆதாரம் மிருக ஜீவன்கள் அல்ல. நானே உன்னுடைய ஆதாரம் என்பதை தேவன் இஸ்ரவேலருக்கு என்ன செய்கிறார்? கற்றுக் கொடுக்க விரும்பினார். அதை தான் உங்களுக்கு எனக்கும் கற்றுக் கொடுக்குறார் ஆண்டவர். உங்கள் வேலை உங்களுடைய ஆதாரம் கிடையாது. நல்லா புரிஞ்சுங்க, உங்கள் வேலை ஆதாரம் இல்லை. உங்களுடைய சொத்து, உங்களுடைய நகை உங்களுடைய ஆதாரம் அல்ல. நான் சிம்பிளாக ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். நீங்கள் 100 பவுன் வச்சுருக்கீங்க வீட்டில் அல்லது பேங்க்கில் எங்கே வச்சுருக்கீங்க. இன்றைக்கி ஒரு பவுனுடைய ரேட் என்னது? 1 லட்சம். இப்போ 100 பவுன்னா எவ்வளோ ஆச்சு? 1 கோடி, 100 லட்சம். இப்போ நாளைக்கு ஒரு பவுன் 5000 ரூபா மாறிடுச்சுன்னு வைங்களேன். நாளைக்கு உங்கள் ஒரு வேளை உலக மார்க்கெட்லேயே தங்கத்தினுடைய ரேட்டு ஒரு பவுனே 5000 ரூபா மாறிடுச்சு. எவ்வளவு? ஒரு பவுன் 20 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ரேட்டுக்கு வந்துருச்சு. இப்போ எப்படி இருக்கும்? ஏன்னா நம்ம வாங்கினதே ஒரு பவுனு குறைஞ்சது ஒரு 40,000 50,000த்துக்காவது வாங்கியிருப்போம். இப்போ அதை விட குறைஞ்சி 5000 ரூபாய்க்கு வந்துருச்சுன்னா நிறைய பேர்த்துக்கு என்ன ஆயிரும்? ஹார்ட் அட்டாக்கு வந்துடும். ஏன் ஹார்ட் அட்டாக் வருது? அவங்க எதை ஆதாரமாக பார்க்குறாங்க? அவங்க நகையை. வார்த்தைகளை ரொம்ப நல்லா கவனிக்கணும், அது ரொம்ப முக்கியம். நகை உங்களுடைய ஆதாரம் அல்ல. நீங்கள் வாங்கி வச்சிருக்கிற சொத்து உங்களுடைய ஆதாரம் அல்ல. உங்கள் கவர்மெண்ட்டு உங்கள் ஆதாரம் அல்ல. நாம் தான் செலக்ட் பண்ணுறோம், ஓட்டு போடுறோம், எல்லாம் பண்ணுறோம். அதெல்லாம் நம்முடைய உரிமை, கடமை, எல்லாம் செய்யணும். ஆனால் அந்த கவர்மெண்ட் நம்மளை என்ன செய்ய முடியாது? முழுவதுமாக 100க்கு 100% நம்மை பாதுகாக்க முடியாது. உங்கள் பிள்ளைகள் உங்களுடைய ஆதாரம் அல்ல. நிறைய பேர் நினைக்கிறாங்க, என் பிள்ளை இருக்குது போதும், என் பிள்ளையுடைய காலத்தை வச்சு நான் ஓட்டிடுவேன். அந்த பிள்ளை உங்களை ஓட்டும் போது தான் தெரியும். அது வரைக்கும் என்ன செய்யாது?
தெரியாது. நிறைய பேர் சிரிக்கிறாங்க. பிள்ளை என்னைக்கு ஓட்டுன்னு ஓட்டுதோ அன்னைக்கு தெரியும். பிள்ளை ஆதாரம் அல்ல, உங்கள் அப்பா ஆதாரம் அல்ல. இல்லையா, எங்கள் அப்பா எங்களை எப்படி வளர்த்து, அதெல்லாம் ரைட்டு, மரியாதை கொடுங்க, எல்லாம் செய்யுங்க. ஆனால் உங்களுடைய தகப்பனார் உங்களுடைய ஆதாரம் அல்ல. உங்களுடைய அம்மா உங்களுடைய ஆதாரம் அல்ல. உங்கள் அம்மா உங்களுடைய, குறிப்பாக பசங்களுக்கு சொல்கிறேன், உங்கள் அம்மா உங்களுடைய ஆதாரம் அல்ல. பெண் பிள்ளைகளுக்கு சொல்கிறேன், உங்கள் அப்பா உங்களுடைய ஆதாரம் அல்ல. அல்லேலூயா. உங்கள் கணவர் உங்களுடைய ஆதாரம் அல்ல. அது எங்களுக்கு தெரியுமியா? முதல்ல எங்களுக்கு ஃபஸ்ட்டே அது தெரியும், நீங்கள் சொல்லணும்னு அவசியமே இல்லை அப்படின்னு சிலர் நினைக்கிறீங்க. உங்கள் மனைவி உங்களுடைய ஆதாரம் அல்ல. உங்கள் மருமகனோ உங்கள் மருமகளோ உங்களுடைய ஆதாரம் அல்ல. தெளிவாக புரிஞ்சுக்கணும். இது ஏன் ஒவ்வொன்றையும் நான் தனித்தனியாக சொல்கிறேன்னா எல்லாருக்கும் உள்ளே ஏறணும், அதுக்காக தான் சொல்கிறேன். இவங்க எல்லாம் உங்கள் வீட்டில் இருப்பாங்க, ஆனால் இவர்கள் உங்களுடைய ஆதாரம் அல்ல. உங்கள் அண்ணனோ உங்கள் தம்பியோ உங்களுடைய ஆதாரம் அல்ல. உங்கள் அக்காவோ உங்கள் தங்கச்சியோ உங்களுடைய ஆதாரம் அல்ல. உங்கள் படிப்பு உங்கள் ஆதாரம் அல்ல. என்னென்ன சொல்லியிருக்கேன் பார்த்தீங்களா? வேலை கிடையாது, சொத்து கிடையாது, நகை கிடையாது, உங்கள் கவர்மெண்ட் இல்லை, இன்னும் உங்கள் பிள்ளைகள் கிடையாது, அப்பா இல்லை, அம்மா இல்லை, கணவர் இல்லை, மனைவி இல்லை, மருமகனோ மருமகளோ கிடையாது, அப்புறம் அண்ணனோ தம்பியோ கிடையாது, அக்காவோ தங்கச்சியோ கிடையாது, உங்கள் படிப்பு கிடையாது. ஏறக்குறைய 14-15 விஷயம் சொல்லியிருக்கிறேன், எனக்கு ஞாபகத்தில் இருக்கலாம் சொல்லியிருக்கிறேன். இஸ்ரவேல் ஜனங்கள் அன்னைக்கு எப்படி கால்நடைகளை தங்களுடைய மிருக ஜீவன்களை ஆதாரமாக நினைத்தார்களோ அதை போல இன்றைக்கு நாம் இந்த மாதிரியான காரியங்களை நினைத்து கொண்டிருக்கிறோம். நீங்கள் பாசமாக இருக்கிறது, அன்பாக இருக்கிறது தப்பு இல்லை. ஆனால் அவங்க தான் என் வாழ்க்கையில், அவங்க மட்டும் இல்லைன்னா நான் என்னைக்கோ இந்த கதையெல்லாம் பேசக்கூடாது, தவறு. உங்களை படைச்சது உங்கள் பிள்ளையா? உங்கள் தாய் தகப்பன் மூலமாக உங்களை இந்த உலகத்திற்கு கொண்டு வந்தது யாரு? ஆண்டவர். ஆண்டவர். ஆண்டவருடைய சித்தம் இல்லாமல் நீங்கள் இந்த பூமியில் பிறக்கவே முடியாது. இது நம்புறதுக்கு கஷ்டமாக இருந்தாலும் அதான் உண்மை, அதான் சத்தியம். உலக தோற்றத்திற்கு முன்பாகவே எபினேசரை ஆண்டவரால் நேசிக்க முடியுதுன்னா அப்போ என்ன அர்த்தம்? நான் பிறப்பேன் எங்கள் அம்மா அப்பாவுக்கே தெரியாது, இல்லையா? அப்போ உலக தோற்றத்துக்கு அந்த இடத்துல உங்கள் பேரை போட்டுங்க. அந்த உலக தோற்றத்துக்கு முன்பாகவே தேவன் உங்களை முன்குறித்திருக்கிறார், உங்களை நேசித்திருக்கிறார், பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார். ரொம்ப முக்கியமான வார்த்தை. அம்மா அப்பாவுக்கே பேர் தெரியாது பிறக்கிற வரைக்கும். பிறந்ததுக்கு அப்புறம் தான் அவங்க சூஸ் பண்ணுவாங்க. சிலர் பிறக்கிறதுக்கு முன்னாடி சூஸ் பண்ணுறாங்க. ஆனால் எப்போனாலும் கல்யாணத்துக்கு அப்புறம் தான் அவங்க சூஸ் பண்ணுவாங்க. ஆனால் தேவாதி தேவன் நீங்களும் நானும் 6000-7000 வருஷம் கழித்து நம்ம பிறக்க போகிறோன்னு தெரிஞ்சு நம்மை பெயர் சொல்லி என்ன செய்தானா? அழைத்தார், முன்குறித்திருக்கிறார். இதைத்தான் ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் கற்றுக் கொடுக்க விரும்புகிறார். ரெவித்தீமில் எல்லாருக்குமே தண்ணீர் இல்லாமல் போகிறது. இப்போ தான் இவங்களுக்கு புரியுது, யார்? இஸ்ரவேல் மக்களுக்கு புரியுது, நாம் ஆதாரமாக நினைத்த எதுவும் என்னுடைய ஆதாரம் அல்ல, என்கிட்டையும் குறைவுகள் இருக்கிறது என்பது அவங்களுக்கு அப்போ தான் புரியுது. என் வேலை தான் என்னுடைய ஆதாரம்னு நான் நினச்சி சில காரியங்களை செய்யும்போது வேலை காலியாயிரும். நான் சொல்கிறது என்னன்னு உங்களுக்கு புரியுதா? வேலையை உண்மையாக செய்யணும். அதை நான் பற்றி அந்த டாப்பிக்கே நான் பேசலை. தேவன் உங்களுக்கு கொடுத்த வேலையை 100% தேவனுக்கு உண்மையாக நீங்கள் செய்யணும். ஆனால் அந்த வேலையை ஆதாரமாக மைண்டில் நினச்சி இந்த வேலைக்கு இல்லைன்னா எனக்கு வாழ்க்கையே இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா போச்சு. அந்த வேலையின் மூலமாக தேவன் உங்களை போஷித்து கொண்டிருக்கிறார். அந்த வேலையின் மூலமாக தேவன் உங்களை ஆசீர்வதித்து கொண்டிருக்கிறார். நாளைக்கு அந்த வேலை இல்லைன்னா வேறு வேலையில் என்ன செய்வார் ஆண்டவர்? இதை என்னால் தைரியமாக சொல்ல முடியும். ஏறக்குறைய 7-8 கம்பெனியில் நான் வேலை செஞ்சவேன். முதல் கம்பெனியில் வேலையை விடும்போது ரொம்ப பயமாக தான் இருக்கும். பல சூழ்நிலைகள் மூலமாக நாம் என்ன செய்யணும், அங்கே ஒர்க் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை ஆகி போயிடும். அப்போ நம்ம வேலையை விடும்போது ரொம்ப பயமாக இருக்கும்.
அடுத்த நம்ம வாழ்க்கை என்ன ஆகணும்? எல்லாரும் பேச்சுலர் ஆகும்போது வேலை விட்டுட்டு அடுத்த வேலைக்கு போவேன். நான் கல்யாணத்துக்கு அப்புறம் கூட என்ன செஞ்சேன்? கல்யாணமாகி பிள்ளை பிறந்ததுக்கு அப்புறம் கூட நான் வேலையை விட்டு அடுத்த வேலைக்கு போயிருக்கேன். கர்த்தர் எனக்கு என்ன செய்தார்? வேலையை ஆயத்தம் பண்ணி வைத்து கொண்டு வந்தார். இடையில சில கேப் இருந்தது, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் கர்த்தர் எனக்கான வேலையை என்னை தவிர யாரும் என்ன செய்ய மாட்டார்? சுதந்திரிக்க விடவே மாட்டார். அப்போ முதல்ல பயம் இருக்கிறது நார்மல் தான். ஆனால் உங்கள் வேலை உங்களுடைய ஆதாரம் அல்ல. அந்த நேரம் என்ன ஆயிடுது? வேலை போனோடனே மனசு ரொம்ப உடஞ்சி போய் ரொம்ப வருத்தப்படுவாங்க. நல்லா புரிஞ்சுக்கணும், நீங்கள் பார்க்குற வேலை ஆண்டவர் கொடுத்த வேலை. அதில் எப்போ நீங்கள் இருக்க வேண்டாம்னு ஆண்டவர் நினச்சிட்டாருன்னா அப்போ அந்த வேலை உங்களை விட்டு என்ன செய்யும்? வெளியே போகும். அப்போது நீங்கள் பயப்பட வேணாம், அழுக வேண்டியதில்லை, கவலைப்பட வேண்டியதில்லை. காரணம், அந்த வேலை உங்களுடைய ஆதாரம் அல்ல, அந்த வேலை உங்களுடைய வாழ்வாதாரம் அல்ல. ஆண்டவர் தான் உங்களுடைய ஆதாரம். அல்லேலூயா. சேனைகளின் கர்த்தர் வானத்தை பூமியையும் உண்டாக்கின தேவாதி தேவன், கர்த்தாதி கர்த்தர், சிலுவையில் மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்த ஆண்டவர் தான் உங்களுடைய ஆதாரம், என்னுடைய ஆதாரம். இதை என்றைக்குமே மறந்துடாதீங்க. இது ஏதோ ஞாயிற்றுக்கிழமை ப்ரீச்சிங்காக வந்து உட்காந்து கேட்டுட்டு போகிற விஷயம் கிடையாது. இங்கே பேசுகிற எல்லாத்தையும் உள்ளே வச்சுட்டு அதை என்ன செய்யணும்? ப்ராக்டிக்கலாக செஞ்சு பார்க்கணும், ப்ராக்டிக்கலாக அப்ளை பண்ணணும். அப்போ தான் ஆசீர்வாதம். வெறும் கேட்கொள்ளாய் மாத்திரமல்ல, கேட்டு அதன்படி செய்கிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். வாசிக்கலாம் யாத்திராகமம் 17வது அதிகாரம் 3-4. யாத்திராகமம் 17:3-4. ஜனங்கள் அவ்விடத்திலே தண்ணீர் தவனமாய் இருந்தபடியால் அவர்கள் மோசேயுக்கு விரோதமாய் முறுமுறுத்து, நீர் எங்களையும் எங்கள் பிள்ளைகளையும் எங்கள் ஆடு மாடுகளையும் தண்ணீர் தவனத்தினால் கொன்று போட எங்களை எகிப்தில் இருந்து ஏன் கொண்டு வந்தீர் என்றார்கள். மோசேக்கு விரோதமாய் ஜனங்கள் முறுமுறுக்கிறார்கள், கல்லறிய பார்க்கிறார்கள். என்ன நியாயம் இது? தங்களுடைய மிருக ஜீவன்களை ஆதாரமாக பார்த்தது இவர்கள். ரைட்டுங்களா? என்கிட்ட சொத்து பத்து இருக்குது, என்கிட்ட நகை இருக்குது, அதுதான் என்னைய வந்து கடைசி காலத்தில் காப்பாற்ற போகுது. இப்போ சொத்து பத்தே இல்லாதவங்க, நகை பணமே வீட்டில் வச்சிருக்காதவங்க இந்த பூமியில் வாழாமல் போயிட்டாங்களா என்ன? அவங்கள யார் போஷித்தது? அவங்களுக்கு யார் கடைசி வரைக்கும் உணவு கொடுக்கறது? யார் ட்ரெஸ்ஸு எடுத்து கொடுக்கறது? இதெல்லாம் வச்சிருக்கிறவனுக்கு 4 சொந்தக்காரன். அது எதுவுமே இல்லாதவனுக்கு உண்மையான 1000 சொந்தக்காரன் இருப்பான். போலியான சொந்தக்காரன் 1000 பேர் இருக்கிறத காட்டிலும் உண்மையான வெளியில் இருக்கிற அந்நியமான சொந்த பந்தங்கள் ரொம்ப நல்லது என்னை பொறுத்தவரை. பணம் இருந்தால் தான் மதிப்பேன்ற சொந்த பந்தம் எனக்கு தேவையில்லை. நான் அப்படிப்பட்ட சொந்த பந்தங்கள் இருக்கிற இடத்துக்கு நான் போகிறதும் கிடையாது, போகவும் மாட்டேன். வீட்டுக்கே வந்து பழத்திலிருந்து பணத்திலிருந்து என்ன வச்சு தாம்பூலத்தட்டில் பத்திரிகை கொடுத்தாலும் போக மாட்டேன். ஆனால் நாங்கள் வரணும்னு உண்மையாக நம்புகிற ஒரு ஆள் எனக்கு ஃபோனில் சொன்னாலே போதும், நான் போய் நிற்பேன். என் மனைவிக்கு அது தெரியும், அது எவ்வளோ தூரமாக இருந்தாலும் போவேன். ஏன்னா ஆண்டவர் எப்படி மனிதனை பார்க்கிறாரோ அப்படி நாமும் பார்க்க வேண்டும். ஊழியக்காரனும் மனுஷனை அப்படி தான் பார்க்கணுன்றதை சொல்லி கொடுத்துருக்கிறாரு. மனிதனை பணத்தினால் அல்ல, அவனுடைய குணத்தினால் என்ன செய்யணும்? நாம் மதிக்க வேண்டும். அவன்கிட்ட பணம் இருக்கலாம், இல்லாமல் போகலாம், அவனுடைய கேரக்டர். அல்லேலூயா. இதை தான் ஆவிக்குரிய மக்களுக்கு நான் சொல்லித்தர விரும்புகிற காரியம். அப்படி தான் நீங்களும் இருக்கணும். இப்போ எல்லாரும் மிருக ஜீவன்களை ஆதாரமாக நினச்சிட்டு இப்போது தண்ணி தாகம் வந்த உடனே இவங்க என்ன நினைக்கிறாங்க? நம்மகிட்ட குறைவு இருக்குன்னு சொல்லி மோசேக்கு விரோதமாக முறுமுறுக்கிறாங்க. மோசேவை கொல்றதுக்கே கல் எடுத்துட்டாங்க. ஏன்னா ஊழியக்காரன்னா அவ்வளோ இலக்காரம் அவங்களுக்கு. அதை சொன்னேன் இல்லையா, எகிப்து தேசத்தில் என்னமோ ராஜ வாழ்க்கை வாழ்ந்த மாதிரி பெரிய ஒவ்வொருத்தருக்கு தனித்தனி அரண்மனை கட்டி வச்சு அங்கே பூரா செங்கச்சூழலில் வேலை பார்த்துட்டு இருந்தான். ஒரு நேரம் தான் சாப்பாடு கொடுப்பாங்க. அடிமை வேலை, சாட்டை ஒழுங்காக வேலை செய்யாமல் ரெஸ்ட் எடுத்தாலும் சாட்டையில் அடி ஒழுகும். ரைட்டுங்களா? 2ஆம் தர குடிமக்கள் அங்கே, அடிமை தான், குடிமக்கள் கூட கிடையாது, அங்கே அடிமை. எகிப்தியர்கள் தான் அங்கே லீடிங், அவங்க தான் ரூல் பண்ணுவாங்க. அப்படி வாழ்ந்துவிட்டு இங்கே இப்போ சுதந்திரமாக ஆன உடனே பழச மறந்துட்டான். எங்களை கொல்றதுக்காக கூப்பிட்டு வந்தீங்கன்னு ஆண்டவருக்கு விரோதமாக என்ன செய்கிறாங்க? முறுமுறுகிறாங்க. இன்னும் சொல்கிறேன், எகிப்தில் அடிமையாக வாழும்போது குரலை வசதி பேச முடியாது.
அடிமைக்கு பேசுகிற உரிமை கிடையாது. சாப்பாட்டு நேரம் வந்திருக்கலாம், சாப்பிட போகிறேன்ட்டு போயிருக்கலாம். அப்போ ஒரு எகிப்தியன் வந்து என்ன சாப்பிட்டுட்டு இருக்க, வந்து இந்த வேலையை செய் அப்படின்னு சொன்னான்னா, இல்லையா இப்போ தான் சாப்பிட வந்தேன், சாப்பிட்டு வந்துடுறவா அப்படின்லாம் பேச முடியாது. என்ன செய்யணும், விட்டுட்டு போய் அந்த வேலையை செய்யணும். அவ்வளோ மோசமான வாழ்க்கை, அடிமைத்தன வாழ்க்கையில் இருந்தவங்க இன்றைக்கி என்ன பண்ணுறாங்க, விடுதலையாக்கி கொண்டு வந்த தேவனுக்கு விரோதமாக, மோசைக்கு விரோதமாக முறுமுறுத்து கொண்டு நிற்கிறாங்க. ஏற்று உன்னை கொல்ல போகிறேன் அப்படின்னு நிற்கிறாங்க. அதனால் கொஞ்சம் பழசையெல்லாம் என்ன செய்யணும், நம்ம என்ன மாதிரி வாழ்க்கையில் இருந்தோம், எப்படி இருந்தோம், ஆண்டவர் நம்மளை இன்றைக்கி எந்த மாதிரி வச்சிருக்கிறாரு. சில ஆட்களுக்கு எப்போ புரியும் தெரியுமா, ரொம்ப கஷ்டமான வாழ்க்கையில் இருப்பாங்க, ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருப்பாங்க. ஆண்டவர் அவர்களை அதிலேருந்து விடுதலையாக்கி முன்ன இருந்ததை காட்டிலும் நல்ல நிலைமையில் வச்சுருப்பார். நல்ல நிலைமைக்கு பழகின உடனே ஆண்டவருக்கு நன்றி சொல்வது மறந்து போயிடும். அப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா, சின்ன கஷ்டம் வந்தோடனே ஆண்டவருக்கு விரோதமாக முறுமுறுப்பாங்க, ஆண்டவருக்கு விரோதமான வார்த்தைகளை பேசுவாங்க. இப்போ ஆண்டவர் நல்லது செஞ்சுருக்கான்றது எப்போ புரியும் தெரியுமா, திரும்ப மோசமான நிலைமைக்கு போகும்போது தான் சிலருக்கு என்ன செய்யும், புத்தி தெளிந்த போது. அதனால தான் நிறைய ஊழியக்காரர்கள் என்ன சொல்லுவாங்க தெரியுமா, ஆசீர்வாதத்தை பேசாதீங்க, பேசுனீங்கன்னா அதையே அதன் மேலே கண்ணு வச்சு அதை விசுவாசித்து ஜனங்க என்ன பண்ணிடுவாங்க, ஆண்டவர் விட்டு ஆசீர்வாதத்தின் பண்ணி போயிடுவாங்க, வழி விலகி போயிடுவாங்கன்னு சொல்கிறாங்க பாருங்க. அதுக்கு தான். ஏன்னா ஒரு கூட்ட ஜனங்கள் அப்படி தான் இருக்கிறாங்க இன்றைக்கும். ஆசீர்வாதத்தை கொடுக்கிற தேவன் மீது விசுவாசம் வைக்கிறது இல்லை, தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதத்தின் மீது விசுவாசம் வைக்கிறாங்க. தப்பு. ஆசீர்வாதத்தை விசுவாசிக்கணும், சுதந்திரிக்கணும். ஆனால் விசுவாசம் ஆண்டவர் மேலே இருக்கணும். அதை தான் நம்ம போதிக்கிறோம். இப்போ ஆண்டவர் மோசைக்கிட்ட சொல்கிறாரு, எகிப்து தேசத்தில் இந்த நைல் நதியை அடித்து தண்ணி என்னவா மாற்றினார் அவர், ஒரு அற்புதம், ரத்தமாக மாற்றினார். அந்த கோலை எடுத்துக்கிட்டு வா, மூப்பர்களில் சிலரை கூட்டிக்கிட்டு நான் சொல்கிற இடத்துக்கு வந்துருன்ட்டார். எகிப்து தேசத்தில் நைல் நதி, அதான் குடிநீர் ஆதாரம், அவங்களுக்கு எல்லாமே நீர் ஆதாரம் அந்த நதி தான். ஜனங்களை விடுதலையாக்குவதற்காக மோசேவை ஆரோனை தேவன் அனுப்பின போது அவர்கள் பல அற்புதங்களை செய்தார்கள். அந்த அற்புதத்தில் ஒன்று என்னன்னா, மோசே தன்னுடைய கோலை வச்சு என்ன செய்வார், நைல் நதி அப்படி அடிப்பார். அடித்தோடனே மொத்தமாக ரத்தமாயிரும், வீட்டில் இருக்கிற பாத்திரத்தில் இருக்க எல்லாமே ரத்தமாயிரும், இப்போ குடிக்க தண்ணி இருக்காது. அந்த கோலை எடுத்துகிட்டு வாங்குறார் ஆண்டவர். அது மட்டுமல்ல, மூப்பர்களில் சிலர். இந்த மூப்பர்களில் சிலர் அப்படின்னா யாருன்னா, மோசேவு ஒன்ன மாதிரியே ஆண்டவரை விசுவாசிக்கிற முக்கியமான சிலரை மட்டும் என்ன செய்ய, சுருக்கமாக சொல்லணும்னா அவிசுவாச கூட்டத்தில் இருக்கவனா கூட்டிகிட்டு வராத. உனக்கு விரோதமாக முறுமுறுத்துக்கிட்டு உன்னை கல்லெறியதுக்காக நிற்கிறான் பார்த்தியா, என்னை பரீட்சை பார்க்குறான் பார்த்தியா, அந்த கூட்டத்திலேருந்து எவனையும் கூப்பிடாத. யார் அதெல்லாம் செய்யாமல் நிற்கிறானோ அந்த விசுவாச ஆட்களை மட்டும் என்ன செய்ய, செலக்ட் பண்ணி ஒரு 3-4 பேர்த்த என்ன செய்ய கூட்டிகிட்டு வந்துருன்ட்டார். ஆண்டவருக்கு விசுவாசிக்கிறவளை தான் பிடிக்கும், சூழ்நிலை எப்படி இருந்தாலும். சூழ்நிலை நல்லா இருக்கும்போது டான்ஸ் ஆடி ஆண்டவர் ஆராதிச்சுட்டு, சூழ்நிலை மோசமான உடனே இப்படியே உட்காந்து மூஞ்சியை தொங்க போட்டுக்கிட்டு இருக்கிறது அல்ல. அப்போ நீங்கள் எதை விசுவாசிக்கிறீங்கன்னு அர்த்தம், உங்கள் சூழ்நிலையை நீங்கள் விசுவாசிக்கிறீங்கன்னு அர்த்தம். அநேகர் அப்படி தான் இருக்காங்க. இது ரட்சிப்பின் ஆரம்பத்தில் ஒரு வேளை இருக்கலாம், ஏன்னா குழந்தையாக இருக்கிறாங்க, ஆவிக்குரிய ரீதியில் குழந்தையாக இருக்கிறாங்க, இன்னும் வசனங்கள் உள்ளே போகலை, வார்த்தைகள் நிறையா கேட்கலை. அந்த நேரத்தில் இது சரி. ரட்சிக்கப்பட்டு 5 வருஷம் ஆனதுக்கப்புறமா என்ன செய்யக்கூடாது, அப்படி இருக்கப்படாது. ஆண்டவருக்கு உண்மையாக இருக்கணும். சூழ்நிலை எப்படி இருந்தாலும் என் ஆண்டவர் மாறாதவர், ஆண்டவர் மீது நான் விசுவாசம் வச்சிருக்கிறேன், அவருடைய மோசமான சூழ்நிலை அவர் மாற்றுகிற தேவன், இந்த நம்பிக்கையில் இருக்கணும். இப்போ மோசே அதே போல் அந்த கோலை எடுத்துக்கொண்டு மூப்பர்களை சிலர் எடுத்துகிட்டு போகிறாரு. இப்போ இதை பார்க்கக்கூடிய இஸ்ரவேல் மக்கள், அதாவது புத்தி இருக்கிற இஸ்ரவேல் மக்கள் என்ன நினைப்பான் தெரியுமா, என்ன நினச்சிருப்பான், இந்த கோலை வச்சு அடித்தா குடிக்கிற தண்ணியும் எப்படி மாறும், ரத்தமாக குடிக்க முடியாத ஒரு நீராக மாறிடும், ரத்தமாக மாறிடும். அந்த கோல் தானே அது. இதை எதுக்கு இவர் எடுத்துகிட்டு போகிறார்? இப்போது இவனுக்கு தேவை குடிக்கிற தண்ணி. ஆண்டவர் சொல்கிறாரு,
நல்லா குடிக்கிற தண்ணி இருந்துச்சுல, அதை அடித்து ரத்தமாக மாற்றினில, அந்த கோல் எடுத்துகிட்டு வாங்குறார். இப்போ இதை அந்த பழைய விஷயத்தை ரீகலெக்ட் பண்ணி பார்க்கக்கூடிய இஸ்ரவேலன் யாராவது இந்த கோலை பார்த்தான்னா அவன் நினைப்பான், என்னடா அது இந்த கோலை தூக்கிட்டு போகிறாரு, இது ஏற்கனவே நிலைமையை மோசமாக்கும். இப்போ இதை தூக்கிட்டு வேறு என்ன செய்கிறாரு, போகிறார். வாசிக்கலாம். யாத்ராகமம் 7வது அதிகாரம் 20-21. கர்த்தர் கட்டளையிட்டபடியே மோசேயும் ஆரோனும் செய்தார்கள். பார்வோனுடைய கண்களுக்கு முன்பாகவும் அவன் ஊழியக்காரரின் கண்களுக்கு முன்பாகவும் கோலை ஓங்கி நதியிலுள்ள தண்ணீரை அடிக்க, நதியிலுள்ள தண்ணீர் எல்லாம் இரத்தமாய் மாறிற்று. நதியின் மீன்கள் செத்து நதி நாறி போயிற்று. நதியில் தண்ணீரை குடிக்க எகிப்தியருக்கு கூடாமல் போயிற்று. எகிப்து தேசம் எங்கும் இரத்தமாய் இருந்தது. சரி, நான் ஏதோ கதை சொல்கிறேன்னு நினச்சிடக்கூடாது, அதுக்காக தான் அந்த வசனத்தை வாசிக்க சொன்னேன். குடிக்கக்கூடிய நிலைமையில் இருந்த தண்ணீரை, நைல் நதியை தன்னுடைய கோலை வைத்து ஆண்டவர் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு மோசே அடித்த உடனே அது முழுக்க ரத்தமாக மாறிடுச்சு. ரத்தமாக மாறினோடனே அதில் இருந்த மிருக ஜீவன்கள்லாம் என்ன செஞ்சிருச்சு, அதில் இருந்த ஜீவன்கள் எல்லாம் இறந்து போயிடுச்சு. இறந்த உடனே அது டோட்டலாகவே என்ன, ஏற்கனவே பிளட்டு வந்து என்ன ஆகும், ஸ்மெல் அடிக்கும் இல்லையா? நம்ம உடம்புக்குள்ளே இருக்கிற எல்லாமே ஸ்மெல்லு தான். எத்தனை பேருக்கு அது தெரியும்? வீட்டில் போய் யோசிச்சு பாருங்கள். இப்போ லேசாக அடிபட்டு ரத்தம் வெளியே வருது, நாம் எல்லாத்தையும் இது பண்ணி அந்த பிளட்டை உடனே துடைச்சிடுவாங்க இல்லையா? துடைச்சி அதுக்கெல்லாம் ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க. அந்த பிளட்டு கீழே சிந்தி இருக்குன்னா அதை நீங்கள் துடைக்காம விட்டிங்கன்னா என்ன ஆகும், கொஞ்ச நேரத்தில் வந்து முக்கியம் பயங்கர ஸ்மெல் அடிக்கும். ஆனால் உள்ளே இருக்கிற எல்லாம் அப்படி தான், ஸ்மெல் அடிக்கிறது தான். ஆனால் வெளியில் கண்ணாடி முன்னாடி நின்று நம்ம என்ன செய்வோம், ரொம்ப நேரம் பிடினுமோ வாசமாக இருக்கிறதுக்கு என்னென்ன செய்யணுமோ எல்லாம் செஞ்சுருவோம் இல்லையா? சரி, கோல் தேவனுடைய வார்த்தையை அடையாளப்படுத்துகிறது. கோல் எதனுடைய அடையாளம்? தேவனுடைய வார்த்தையை அடையாளம். எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சும்மா நீங்களாக சொல்லாதீங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறது புரியுது. ஏசாயா 11வது அதிகாரம் 4வது வசனம். ஏசாயா 11:4. நியாயம் விசாரித்து யதார்த்தத்தின்படி பூமியில் உள்ள சிறுமையானவர்களுக்கு தீர்ப்பு செய்து பூமியை தமது வாக்கின் கோலால் அடித்து, பூமியை தமது வாக்கின், வாக்குன்னா என்னதுங்க, வார்த்தை, பூமியை தனது வாக்கின் கோலால் என்ன செய்தாரா, அடித்து. அப்போ கோல் என்பது தேவனுடைய வார்த்தையை அடையாளப்படுத்துகிறது. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, நதி அடித்த கோலை எடு. என்ன நடந்துச்சு? மிகப்பெரிய குடிநீர் ஆதாரம் நைல் நதி, இது தன்னுடைய தன்மை என்ன செய்யுது, இழக்குது. எங்க? எகிப்து தேசத்தில். அதை வச்சு அடித்த உடனே இப்போ மோசே கூட ஆண்டவர்கிட்ட சொல்லியிருக்கலாம், ஆண்டவரே இந்த கோலை வச்சு அடித்தா குடிக்கக்கூடிய நிலைமையில் இருக்க தண்ணி கூட என்ன ஆயிரும், தன்னுடைய நிலைமை மாறிடுமே, குடிக்க முடியாத அளவுக்கு அது மாறிடுமே அப்படின்னு மோசே கூட மனசில் நினச்சிருக்கலாம், அல்லது ஆண்டவர்கிட்ட கூட பேசியிருக்கலாம். ஆண்டவர் சொல்கிறாரு, மோசே, என்னை விசுவாசிக்கிறவர்களுக்கு இந்த கோல், இந்த வார்த்தை தீமையை கொண்டு வராது. அதாவது புரிகிற மாதிரி சொல்கிறேன், என்னை விசுவாசிக்காதவர்களுக்கு இந்த கோல் என்ன கொண்டு வரும், தீமையை கொண்டு வரும். ஆனால் என்னுடைய வார்த்தையை விசுவாசிக்கிறவர்களுக்கோ இந்த கோல் நன்மையை மட்டும்தான் என்ன செய்யும், கொண்டு வரும். ஒரே கோல் தான். எகிப்து தேசத்தில் நடந்தது விசுவாசிக்காமல் இருந்தவர்களுக்காக நடந்தது. எகிப்து மக்கள் ஆண்டவரெல்லாம் ஏற்றுக்கொள்ளலை, ஆண்டவருக்கு எதிர்த்து நின்னாங்க. அப்போ ஆண்டவரை விசுவாசிக்காத ஜனங்களுக்கு அதே தேவனுடைய வார்த்தை தீமை கொண்டு வருகிறது. ஆண்டவரை விசுவாசிக்கிற பிள்ளைகளுக்கு அதே வார்த்தை நன்மைகளிலும் நன்மையை என்ன செய்தான், அது கொண்டு வருகிறது. இதுதான் ஆண்டவர் சொன்னார். 1 பேதுரு 2வது அதிகாரம் 6-7 வசனங்கள். 1 பேதுரு 2:6-7.
வீட்டை கட்டுகிறவர்களால் தள்ளப்பட்ட பிரதான மூளைக்கல்லாகிய அந்த கல் விடுவதற்கு ஏதுவான கல்லும் விடுவதற்கு ஏதுவான கண்மலையும் ஆயிற்று. கண்மலையை ஆண்டவர் தமக்கு ஒப்பனையாக பேசுகிறார். இங்கே பேர் எழுதும்போது அப்படி தான் எழுதுறார். அதான் என்ன அர்த்தம்? விசுவாசிக்கிறவர்களுக்கு நன்மையை செய்யக்கூடிய கல், விசுவாசிக்காதவர்களுக்கு அதே கல் இடறுதற்கான கல்லாக மாறுகிறது. புரியுதா உங்களுக்கு? ஆண்டவர் யார் விசுவாசிக்கிறானோ அவனுக்கு அந்த வார்த்தை நன்மையை கொண்டு வருது. யார் விசுவாசிக்கலையோ அந்த வார்த்தை என்ன செய்யுது? தீமையை கொண்டு வருது. இப்போ ஆண்டவர் தான் தீமையை கொடுத்தாரானா கொடுக்கல, அவன் விசுவாசிக்காதனால கெட்டு போகிறான். புரியுதா உங்களுக்கு? ஏடிஎம் போகிறீங்கன்னா நம்ம கார்டு போட்டு இந்த ஏடிஎம்மில் பணம் எடுத்தால் கண்டிப்பாக பணம் வரும்னு நம்பிக்கை இருந்தால் தான் எங்கே போகணும்? ஏடிஎம்முக்கு போகணும். அது நம்பி போகிறவங்களுக்கு அது கிடைக்கிது இல்லையா? அதை விட்டுட்டு என்னன்னு தெரியலங்க, ஏதோ மிஷினை வச்சுருக்கான், ஏதோ ஒரு பொட்டி கிடக்குது இங்கே, நம்ம கார்டு மாதிரி கொடுத்துருக்காங்க, இது உள்ளே விட்டா என்னமோ பணம் வரும்ன்றாங்க, பார்ப்போம், வந்தால் வரும், இல்லைன்னா வராது. இப்படி நம்பிக்கிட்டு போய்கிட்டு இருந்தால் கரெக்டாக போய் கரெக்டாக இன்சர்ட் பண்ணி பின் நம்பர் போட்டு எடுக்க முடியுமா? ஏன்னா நமக்கு தான் நம்பிக்கை இல்லையே. போய் ஏடிஎம் வாசலில் நிற்பான், அப்படியே மற்றவங்க எடுக்கட்டும், பணம் வருதான்னு பார்ப்போம், அப்புறம் போய் நம்ம எடுப்போம். போய் 2 நிமிஷத்தில் எடுத்துகிட்டு வர வேண்டிய ஆள் 1 மணி நேரம் நிற்காங்க. ஏன்? நம்பிக்கை இல்லை. அக்கௌண்ட்டில் பணம் இருக்கா? இருக்குது. ஏடிஎம் கார்டு ஒர்க் ஆகுதா? ஒர்க் ஆகுது. ஏடிஎம்லேயும் பணம் இருக்கா? இருக்குது. இந்த ஏடிஎம்னு சொல்லும்போது எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. இந்த கொரோனா லாக்டவுன் நேரத்தில் மன்னிக்கணும், பண மதிப்பிழப்பு வந்த சமயத்தில் அது வரைக்கும் காணிக்கையெல்லாம் வந்து கையில் கொடுத்தாலாம் இப்போ எதில் போட்டுருச்சுப்பா? அக்கௌண்ட்டில் போட்டாங்க. சரிங்களா? இப்போது நம்ம எங்கே போய் தான் எடுக்கணும்? ஏடிஎம்மில் போய் தான் எடுக்கணும். ஏடிஎம்மில் ஒரு ஆளுக்கு ஒரு நாளைக்கு எவ்வளோ தான் எடுக்க முடியும்? 2000 தான் எடுக்க முடியும். எத்தனை பேர் போய் எடுத்தீங்க? ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? 2000 ரூபாய்க்கு மேலே நீங்கள் அன்றைக்கி எடுக்க முடியாது. என்கிட்ட 3 அக்கௌண்ட் இருக்குது, நான் 3 கார்டை போட்டு எடுப்பேன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா பின்னாடி இருக்கவே உங்களை கத்தியே வெளியே துரத்திப்பேன், ஓடுற முதல்ல நிற்க முடியாது. அப்போ டெய்லி போய் 2000 எடுக்கணும். இப்போ ஒருத்தர் நிறையா கூத்தெல்லாம் நடந்துச்சு. அதில் ஒருத்தர் உள்ளே போனார், கொஞ்சம் ஒரு மிடில் ஏஜ் தான், கிராமத்துக்காரர். உள்ளே போனார், இன்சர்ட் பண்ணார், பணம் வரல அப்படின்னு டென்ஷன் ஆகிட்டார். வெளியே வந்து கத்துறார், பணமே வரமாட்டேங்குது. அப்போ ஒருத்தர் செக்யூரிட்டி உதவி செய்கிறதுக்கு போகிறார். போயிட்டு என்னங்க என்னாச்சு, ஸ்லிப்பை கொடுங்கன்னு ஸ்லிப்பை வாங்கி பார்த்தா ஸ்லிப்பில் வந்து 23 ரூபா இருக்குது. இவர் எவ்வளோ போட்டிருக்காரு? 1000 ரூபா போட்டிருக்காரு. வரல. அப்போ செக்யூரிட்டி சொல்லி புரிய வைக்கிறார், இல்லைங்க உங்கள் அக்கௌண்ட்டில் பணம் இல்லை. ஏங்க எல்லோரும் எடுத்துக்கிட்டு இருக்காங்க, பணம் வந்துக்கிட்டு இருக்கு, எனக்கு மட்டும் வரல. இது உண்மையாக நடந்தது. ரொம்ப நேரம் நிற்கணும், அங்கே நின்று தான் எடுக்கணும், காலெலாம் வலிக்கும். ஆனால் இப்படிப்பட்ட சில சம்பவங்கள்லாம் நடக்கும்போது பார்த்தா ரொம்ப ஜாலியாக இருக்கும். சிரிச்சுக்கிட்டே நின்றுட்டு இருந்தேன். அவர் 5 நிமிஷமாக வாக்குவாதம் பண்ணுறாரு. ஏங்க இந்த முன்னாடி போகிறாரு பாருங்க, இவர் போய் பணத்தை எடுத்துகிட்டு வர்றாருங்க, எனக்கு மட்டும்தான் வர மாட்டேங்குது, அப்போ என்னைய மட்டும் லாக் பண்ணி வச்சிருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாரு அவர். செக்யூரிட்டி சொல்கிறாரு, ஐயா மிஷினில் பணம் இருக்குது, உங்கள் அக்கௌண்ட்டில் பணம் இல்லை அப்படின்னா அவருக்கு அது புரியவே இல்லை. இங்கே வாங்கன்னு சொல்லி அதுக்கப்புறம் தனியாக உள்ள பேங்க்குள்ளே கூட்டிகிட்டு போய் அப்புறம் ஏதோ சொல்லி அனுப்பிச்சி விட்டாங்க. அப்போ ஏடிஎம்க்கு போனால் என் அக்கௌண்ட்டில் பணம் இருக்குது, ஏடிஎம்க்கு போனால் பணம் கிடைக்கும் நம்புறவன் தான் என்ன செய்வான்? போய் எடுப்பான். அதை தான் ஆண்டவர் சொல்கிறாரு, என்னுடைய வார்த்தை விசுவாசிக்கிறவர்களுக்கு அது நன்மை கொண்டு வருது, விசுவாசியாமல் இருக்கிறவர்களுக்கு அவங்க விசுவாசிக்காமல் இருக்கிறதுனால என்ன வந்து சேருது? தீமை அவங்களுக்கு போகுது. அந்த தீமை என்கிட்டேருந்து போகலை. புரியுது அவங்களுக்கு? ஆண்டவர் அந்த தீமை எடுத்து அவங்களுக்கு கொடுக்கல, அவங்க விசுவாசிக்காதனால கெட்டு போகிறாங்க. சிலுவையை பற்றின உபதேசம் கெட்டு போகிறவளுக்கு எப்படி இருக்கான்? பைத்தியமாக இருக்குது. ஆனால் ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவபலன். ஒரே விஷயந்தான், சிலுவையை பற்றின உபதேசம் எல்லாருக்கும் பொதுவாக பிரசங்கிக்கப்படுது. எவன் நம்புறானோ அவன் ரட்சிக்கப்படுறான், விடுதலை ஆகிறான், அவனுக்கு ஆசீர்வாதம். எவன் நம்பலையோ அவன் இருக்க மோசமான நிலைமைக்கு போயிடுறான். இவ்வளோ தான் ஆண்டவர் சொல்கிறார். இதைத்தான் இங்கேயும் சொல்கிறார், விசுவாசிக்கிற மக்களுக்கு அந்த ஞான கண்மலை நன்மையை கொண்டு வருகிறது, விசுவாசியாதவர்களுக்கோ
தேவனுடைய வார்த்தை அங்கே தீமை என்ன செய்ய ஆரம்பிச்சிருது, நடக்க ஆரம்பிச்சிருது. இப்போ யாத்திராகமம் 17வது அதிகாரம் 5-6 வசனங்கள். யாத்திராகமம் 17:5-6. நீ இஸ்ரவேல் மூப்பரில் சிலரை உன்னோடு கூட்டிக் கொண்டு நீ நதியை அடித்த உன் கோலை உன் கையிலே பிடித்து கொண்டு ஜனங்களுக்கு முன் நடந்து போ. அங்கே ஓரேப்பிலே நான் உனக்கு முன்பாக கன்மலையின் மேல் நிற்பேன். நீ அந்த கன்மலையை அடி, அப்பொழுது ஜனங்கள் குடிக்க அதிலிருந்து தண்ணீர் புறப்படும் என்றார். அப்படியே மோசே இஸ்ரவேல் மூப்பரின் கண்களுக்கு முன்பாக செய்தான். ஓரேபிலே நான் உனக்கு முன்பாக கன்மலையின் மேல் வந்து நிற்பேன் என்று ஆண்டவர் சொல்றார். விசுவாசிக்காதவர்களை தேவன் நடத்துகிற விதம் வேறு, விசுவாசிக்கிற பிள்ளைகளை தேவன் நடத்துகிற விதம் வேறு. ஆண்டவர் மோசே கிட்ட ரெவித்தீம்ல இருந்து ஏறக்குறைய 4 கிலோமீட்டர் சொல்றாங்க. 4 கிலோமீட்டர் தள்ளி இந்த ஓரேப் என்கிற இடத்துக்கு வாண்ட. ரெவித்தீம் என்றால் பாலை நிலம் என்ற அர்த்தம். அதாவது தண்ணீர் இல்லாத இடம், அதான் பாலை நிலம்னு சொல்லுவோம். ஓரேப் என்றால் பால் நிலம் என்ற அர்த்தம். பால் நிலம் அப்படின்னா தண்ணீர் வர வாய்ப்பே இல்லாத இடம். எங்கே கூட்டிகிட்டு போகிறார் இவர்? தண்ணீர் வராத இடத்துல இருந்து தண்ணீர் வர வாய்ப்பே இல்லாத ஒரு இடத்துக்கு ஆண்டவர் என்ன செய்கிறாரு? ரெவித்தீமிலிருந்து ஓரேப்புக்கு வாங்குறாரு. ஆண்டவர் விசுவாசத்தில் நடத்தும் போது இப்படி தான் இருக்கும். நமக்கு நம்புறதுக்கு கொஞ்சம் கூட வாய்ப்போ சான்ஸோ இல்லாத மாதிரி தான் இருக்கும். நம்ம கூட நினைப்போம், ஆண்டவரே இந்த ரூட்டில் போனால் கொஞ்சம் செழிப்பாக இருக்குதே, இதில் போனால் ஒருவேளை எனக்கு அந்த ஆசீர்வாதம் வந்துடும், இந்த ரூட்டில் கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் ஒன்றும் தெரியலையே அப்படின்னு நம்ம சொல்லுவோம். லோத் எப்படி செலக்ட் பண்ணி போனார்? கண்களை ஏறெடுத்து பார்த்தார், எங்கே சமவெளி செழிப்பாக இருக்குதோ அந்த இடத்த அவர் சூஸ் பண்ணிட்டு போயிட்டார். இப்போ ஆண்டவர் சொன்னார் ஆபிரகாம்கிட்ட, ஆபிரகாமே நீ இப்போ என்ன செய்ய, உன் கண்களை ஏறெடுத்து பாரு, வடக்கு கிழக்கா வடக்கு தெற்கா கிழக்கு மேற்கா நடந்து பாரு, இந்த தேசம் எல்லாத்தையும் என்ன செஞ்சேன் நான் உனக்கு கொடுத்தேன். அதாவது என்ன ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, லோத்து செலக்ட் பண்ணிட்டு போனான் பாரு, அது மட்டும்தான் அவனுக்கு, மீதி எல்லாம் உனக்குன்ட்டார். ஆண்டவருடைய பார்வை மேலிருந்து பார்க்கக்கூடிய பறந்து விரிந்த பார்வை. நம்முடைய பார்வை இப்படி நின்று பார்க்குறோம். இப்படி நின்று பார்க்கும்போது இவர் ஹைட்டாக இவர் குட்டையாக தெரிவார், இவர் வெள்ளையாக ஒரு கருப்பாக தெரிவார். ஆனால் ஆண்டவர் மேலேருந்து பார்க்குறாரு இல்லையா, எல்லாரும் ஒரே லெவலில் தான் தெரியும். அல்லேலூயா. அப்போ நம்முடைய பார்வை ஆண்டவர் பார்க்கிற விதமாக மாறணும், நம்முடைய பார்வையே மாறணும். பல ஆயிரம் வருடங்கள் நீர் இல்லாமல் இருந்தால் அந்த நிலம் இறுகி இறுகி என்ன ஆயிரும்னா அது ஒரு பாறையாக மாறிடும். இதுதான் ஓரேப் என்கிற தண்ணீர் வர வாய்ப்பே இல்லாத பால் நிலம். ரெவித்தீம் என்கிற வனாந்தரத்தின் என்ட்ரன்ஸில் இருந்து 4 கிலோமீட்டர் உள்ள ஓரேப் என்கிற வனாந்தரத்தின் உட்பகுதிக்கு தேவன் அழைத்து செல்கிறார். அப்போ இஸ்ரவேல் சில மூப்பர்களோடு மோசே கூட என்ன செய்கிறாங்க, ஓரேப்புக்கு வர்றாங்க. இப்போ 6வது வசனம் வாசிங்க, யாத்திராகமம் 17:6. அங்கே ஓரேப்பிலே நான் உனக்கு முன்பாக கன்மலை மேல் நிற்பேன். நீ அந்த கன்மலையை அடி, அப்பொழுது ஜனங்கள் குடிக்க அதிலிருந்து தண்ணீர் புறப்படும் என்றார். அப்படியே மோசே இஸ்ரவேல் மூப்பரின் கண்களுக்கு முன்பாக செய்தான். சரி, இப்போ ஓரேப்பிலே நான் உனக்கு முன்பாக கன்மலையின் மேல் நிற்பேன், நீ அந்த கன்மலை என்ன செய்ய அடி, அப்பொழுது ஜனங்கள் குடிக்க அதிலிருந்து தண்ணீர் புறப்படும் என்றார். இப்போ நம்ம அந்த இடத்துல மோசேக்கு பதிலாக நின்றுருந்தா என்ன செஞ்சுருப்போம்? ஆண்டவர் நம்மளை கூட்டிகிட்டு போகிறாரு, சரின்னு போகிறோம், நம்ம நினச்சிட்டு போவோம், இப்போ ஆண்டவர் ஊற்று இருக்கக்கூடிய இடத்த நமக்கு காட்ட போகிறாரு, அதுக்கு தான் நம்மளை ஓரேப்புக்கு வர சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போவோம். ஆனால் அவர் என்ன பண்ணுறாரு, அங்கே கூட்டிகிட்டு போகிற கண்மலையை காமிச்சு இந்த கண்மலையை என்ன கோலை வச்சு அடி. இப்போ மோசே மட்டும் தனியாக இருந்திருந்தா கூட பிரச்சனை இல்லை, அவர் அது ஏதோ ஒன்று செஞ்சுட்டு போயிருக்கலாம். கூட யார் இருக்கிறா? 4 பேர் இருந்தானா 10 பேர் இருந்தானான்னு தெரியாது. இஸ்ரவேலின் மூப்பர்கள் என்ன செய்கிறாங்க, கூட 10 பேர் நிற்கிறான். அவங்க முன்னாடி எதையாவது ஒன்று செஞ்சு அது ஃபெயிலியர் ஆகி போய் அவன் ஊர் பூரா போய் என்ன செய்வான், மோசேவை அவமானப்படுத்தி விட்டுருவான்.
இவர் இந்த மாதிரி கூப்பிட்டு போனாருங்க. கூப்பிட்டு போய் என்னமோ டொம்முன்னு அதில் போட்டு அடித்தார். அது என்ன ஆகி போச்சு, ஒன்றும் வரல. அதில் அப்படியே திரும்பி வந்துட்டோம். நாங்கள் எது கூப்பிட்டு போனார்னே தெரியல, நீங்கள் அவரே கேளுங்க அப்படின்ட்டுருவோம். அப்போ இருக்கிற கொஞ்சம் நஞ்ச நல்ல பேரையும் கெடுத்து விட்ருவாங்க. ஆனால் மோசே பாருங்க, அப்படியே மோசே இஸ்ரவேல் மூப்பரின் கண்களுக்கு முன்பாக செய்தார். நாமளாம் தான் யோசித்திருப்போம், ஆனால் மோசே யோசிக்கவே இல்லை, அப்படியே செஞ்சார். இப்போ மோசேனுடைய கையில் அந்த கோல், அந்த வார்த்தை இருக்குது. பாறை, கண்மலை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அடையாளப்படுத்துகிறது. ஆவிக்குரிய அடையாளம் தான். இப்போது பாறையின் மீது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நிற்கிறார். ஏன்னா கர்த்தருடைய தூதனானவர் தான் இங்கே வந்து அற்புதத்தை செய்கிறது. இஸ்ரவேல் மக்களோடு கூட வந்தது ஆண்டவர் தான், இயேசு கிறிஸ்து தான் வர்றாரு. இயேசு கிறிஸ்து என்ற பெயரிலே அவர் அப்பொழுது அறியப்படவில்லை. அப்போது அந்த பாறையை அடிக்கிறது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அடிப்பதற்கு சமம். பாறை ரெண்டாக பிளக்குது. எப்படி தெரியுமா? ஒரு கத்தி வச்சு சரீரத்தை அப்படி கீறினா எப்படி அந்த அந்த சரீரம் வந்து பிளக்குமோ, அதை போல அந்த கண்மலை, அந்த பாறை மோசே அடித்தவுடன் பிளக்கிறது. ஏசாயா 48:21. ஏசாயா 48:21. அவர் அவர்களை வனாந்தரங்களில் நடத்தும்போது அவர்களுக்கு தாக விடாது இருந்ததில்லை. கண்மலையில் இருந்து தண்ணீரை அவர்களுக்கு சுரக்க பண்ணினார். கண்மலையிலிருந்து அவளுக்கு தண்ணீரை சுரக்க பண்ணினார். கண்மலையை பிளந்தார். கண்மலை என்ன செஞ்சாரா? பிளந்தார். தண்ணீர் ஓடி வந்தது. கண்மலையை பிளந்தார், தண்ணீர் என்ன செஞ்சான்? ஓடி வந்தது. மோசே இங்க என்ன பண்றாரு? ஆவிக்குரிய அர்த்தத்தை சொல்றேன். மோசே இயேசு கிறிஸ்துவுக்கு அடையாளமாக இருந்த பாறையை அடித்தார். இயேசுவுடைய சரீரம் பிளக்கப்பட்டது, சாட்டைகளால் அடிக்கப்பட்டார். உள்ளேருந்து ரத்தம் என்ன செய்து வெளியே வருது. அதே போல பாறையிலிருந்து தண்ணீர் என்ன செய்து வெளியே வருது. நம்முடைய பாவத்தை கழுவுவதற்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய ரத்தம் தேவைப்பட்டது. ஆகையினால் ரத்தம் வந்தது. நாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஞானஸ்நானம் பெற வேண்டும் என்பதனால் இயேசு கிறிஸ்துவுடைய விலா எலும்பிலை ஈட்டியால் குத்தும்போது விலாவில் இருக்கும் தண்ணீர் அவருடைய சரீரத்திலிருந்து வெளியே வந்தது. ரெண்டு காரியம், அவருடைய ரத்தமும் நமக்கு தேவை, அவருடைய தண்ணீரும் தேவை. ஏன்னா தண்ணீர்னால ஞானஸ்தானம் எடுக்கணும், இரத்தத்தின் மூலமாக என்னுடைய பாவங்கள் சாபங்கள் கழுவப்படணும். மூன்றாவது, புதிய உடன்படிக்கையில் நாம் வெற்றியுள்ள வாழ்க்கையை வாழ்வதற்கு பரிசுத்த ஆவியானவர் நமக்கு தேவை. ஆகையினாலே சிலுவையிலே அவர் தம்முடைய ஆவியை கொடுத்தார். கடைசியாக தான் நடந்துச்சு. அப்போ சிலுவையில் ஆண்டவர் என்னென்ன செஞ்சிருக்காருன்னா, அவருடைய ரத்தத்தை கொடுத்தார், அவருடைய சரீரத்திலிருந்து தண்ணீரை கொடுத்தார், அவருடைய ஆவியை கொடுத்தார். இந்த மூன்றும் நமக்கு தேவை. நமக்கு என்னென்ன தேவையோ அதை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சந்திப்பதற்கு போதுமான தேவனாய் இருந்திருக்கிறார், இப்பொழுதும் இருக்கிறார், இனிமேலும் இருப்பார். அல்லேலூயா. இப்போ இஸ்ரவேல் மக்களுக்கு அங்கே ரத்தம் தேவையில்லை. என்னதான் தேவை? அதனால் என்ன வந்துச்சு? தண்ணீர் வந்தது. நமக்கு படிப்பு தேவை. ஆகையினாலே நமக்கு என்ன செய்வார் ஆண்டவர்? படிப்பு கொடுப்பார். நமக்கு ஒரு நல்ல வேலை தேவை. அப்போ ஆண்டவர் என்ன செய்வார்? ஒரே ஆண்டவர் தான். அப்போ நல்ல வேலையை ஆண்டவர் கொடுக்குறார். ஒரு நல்ல வாழ்க்கை துணை தேவை அப்படின்றவங்களுக்கு ஆண்டவர் என்ன செய்கிறாரு? நல்ல வாழ்க்கை துணை. அவரை நம்பி இருக்கிற பிள்ளைகளுக்கு, அவரை விசுவாசிக்கிற பிள்ளைகளுக்கு தேவன் ஒரு நல்ல வாழ்க்கை துணையை ஏற்படுத்துகிறார். ஒரு நல்ல சொத்து ஒன்று நமக்கு வேணும், வாங்கணும், ஒரு வீடு வாங்கணும், ஒரு நிலம் வாங்கணும் அப்படின்னு நினைக்கும் போது ஆண்டவர் என்ன செய்கிறார்? நமக்கு அதை வாங்குவதற்கான காரியத்தை தேவன் செய்கிறார். நமக்கு வாரிசாக ஒரு நல்ல பிள்ளை வேணும் அப்படின்னு நினைக்கும் போது தேவன் அதை என்ன செய்கிறார்? பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம்னு சொல்லும்போது தேவன் சரியான நேரத்தில் பிள்ளைகளை என்ன செய்கிறார்? அவர் கொடுக்கிறார். விசுவாசிக்கணும். தேவை விசுவாசம் தான். ஒரே ஆண்டவர் தான். வேலையை கேட்டு விசுவாசிக்கிறவங்களுக்கு வேலை, பிள்ளையை கேட்டு விசுவாசிக்கிறவங்களுக்கு பிள்ளை,
திருமணம் ஆகணும்னு ஆண்டவரை விசுவாசிக்கிறவங்களுக்கு திருமணம் ஆகுது. சொத்து வாங்கணும்னு நினச்சி ஆண்டவர் விசுவாசிக்கிறவங்களுக்கு சொத்து வாங்குறாங்க. அப்போ இது எல்லாமே ஒரே ஆண்டவர்கிட்ட இருந்து தான் என்ன செய்யுது, நமக்கு இந்த நன்மைகள் எல்லாம் வர ஆரம்பிக்கிறது. எல்லாமே ஆண்டவருடைய இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தம், அவருடைய தண்ணீர், அவருடைய ஆவி. ஏன் அப்படின்னா அவர்தான் நம்முடைய ஆதாரமாய் இருக்கிறார். ரைட்டுங்களா? அப்போஸ்தலர் 30வது அதிகாரம் 37 43 வசனங்கள். அப்போஸ்தலர் 30 மன்னிக்கணும், ஆதியாகமம் 30, ஆதியாகமம் 30வது அதிகாரம் 37 முதல் 43 வரை, கடைசி வரை வாசி. புன்னை, வாதுமை, ஆர்மோன் என்னும் மரங்களின் கொப்புகளை வெட்டி இடையிடையே வெண்மை தோன்றுபடி பட்டையை உரித்து தான் உரித்த கொப்புகளை ஆடுகள் தண்ணீர் குடிக்க வரும் கால்வாய்களிலும் தொட்டிகளிலும் ஆடுகளுக்கு எதிராக போட்டு வைப்பான். ஆடுகள் தண்ணீர் குடிக்க வரும்போது பொழிவதுண்டு. ஆடுகள் அந்த கொப்புகளுக்கு முன்பாக பொழிந்தபடியினால் அவைகள் கலப்பு நிறம் உள்ளதும் புள்ளி உள்ளதும் வரி உள்ளதுமான குட்டிகளை போட்டது. அந்த ஆட்டுக்குட்டிகளை யாக்கோப்பு பிரித்து கொண்டு ஆடுகளை லாபானுடைய மந்தையில் இருக்கும் கலப்பு நிறமானவைகளுக்கும் கருப்பானவைகள் எல்லாவற்றிற்கும் எதிராக நிறுத்தி தன் ஆடுகளை லாபானுடைய மந்தையோட சேர்க்காமல் தனிப்புறமாக வைத்து கொள்வான். பலத்த ஆடுகள் பொழியும் போது அந்த கொப்புகளுக்கு எதிரே பொழியும்படி யாக்கோப்பு அவைகளை அந்த ஆடுகளின் கண்களுக்கு முன்பாக கால்வாய்களிலே போட்டு வைப்பான். பலவீனமான ஆடுகள் பொழியும் போது அவைகளை போடாமல் இருப்பான். இதனால் பலவீனமானவைகள் லாபானையும் பலமுள்ளவைகள் யாக்கோப்பையும் சேர்ந்தன. இவ்விதமாய் அந்த புருஷன் மிகவும் விருத்தி அடைந்து திரளான ஆடுகளும் வேலைக்காரிகளும் வேலைக்காரரும் ஒட்டகங்களும் கழுதைகளும் உடையவனானான். யாக்கோபினுடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவம், தன்னுடைய தாய் மாமனாகிய லாபானுடைய வீட்டிலே அவர் வேலை செய்து கொண்டிருக்கிறார். எத்தனை வருஷம் வேலை செஞ்சார் தெரியுமா? முதல் 7 வருடம் யாருக்காக வேலை செஞ்சார்? ராகேலுக்காக வேலை செய்தார். ஆனால் யாரை கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க? லேயால கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க. அடுத்து என்ன பண்ணார்? 7 வருஷம் வேலை செஞ்சார். அதுக்கப்புறம் தான் ராகேலை கல்யாணம் பண்ணார். அதுக்கப்புறம் 7 வருஷம் வேலை செய்யும் போது தான் அவருக்கான சம்பாத்தியத்தை அவர் சம்பாதிக்க ஆரம்பித்தார். 14 வருடம் 2 பெண்களுக்காக வேலை செய்தவர். அவருக்கு வேறு எந்த எதிர்பார்ப்பும் இல்லை. ராகேலை கல்யாணம் பண்ண ஆக்சுவலாக அவர் முதல் 7 வருஷத்துலேயே முடிச்சிருக்கணும். ஆனால் அவங்க தாய் மாமன் என்ன செஞ்சிட்டாரு? ஏமாற்றி கட்டி கொடுத்துட்டார். இப்போ கடைசி 7 வருடத்தில் தான் அவர் என்ன செய்கிறாரு? தன்னுடைய பொருளாதார ஆசீர்வாதத்திற்காக வேலை செய்கிறார். ஆனால் தேவன் அவரை ஏற்கனவே தம்முடைய வார்த்தையின் மூலம் ஆசீர்வதித்திருக்கிறதுனாலே, ஆபிரகாமின் ஆசீர்வாதம் உங்ககிட்ட இருக்கும், ஈசாக்கினுடைய ஆசீர்வாதம் உங்ககிட்ட இருக்கும்னு ஆண்டவர் வாக்கு கொடுத்ததுனால இவர் அந்த கடைசி 7 வருடத்தில் செய்யக்கூடிய பிஸ்னஸ் அவருக்கு பெரிய லாபத்தை கொண்டு வருகிறது. அப்போ யாக்கோபுக்கு இங்கே என்ன தேவை? என்ன தேவை அவருக்கு? எது தேவைன்னு இந்த வேலை செய்கிறாரு? வாசித்த பகுதியில் என்ன செஞ்சார் அவர்? புன்னை, வாதுமை, அர்மோன் போன்ற மரங்களை என்ன செஞ்சார்? அந்த கொப்புகளை வெட்டி அதை உரித்து ஆடுகள் இதெல்லாம் எதுக்கு பண்ணார்? நல்ல பலத்த ஆசீர்வாதம். என்ன ஆசீர்வாதம்? செழிப்பானது பொருளாதார ஆசீர்வாதம். யாக்கோபு தனக்கு பொருளாதார ஆசீர்வாதம் வேணுன்றதுக்காக தேவனுடைய ஆலோசனையின்படி இந்த வேலை என்ன செய்கிறாரு? இந்த பிஸ்னஸ் அவர் பண்ணுறாரு. அப்போ பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிற பிள்ளைகளுக்கு நான் சொல்கிறது என்னென்னா, முதல்ல ஆண்டவர்கிட்ட அவருடைய ஆலோசனையை கேட்கணும். ஒரு பிஸ்னஸை குறித்து நீங்கள் யோசிக்கும்போது உள்ளம் சமாதானமாக இருக்கிறது என்றால் நீங்கள் அதை தைரியமாக செய்யலாம். ஆசைப்படுற எல்லாம் செய்யக்கூடாது. சில ஆள் நான் பார்த்துருக்குறேன், திடீர்னு எதையாவது ஒன்று பார்த்துட்டு இது நம்ம செய்யலான்னு நினைப்பாங்க. அப்புறம் ஒரு மாதத்துலேயே மூடு மாறிடும். வேறு எதையாவது ஒரு பிஸ்னஸை பார்த்துட்டு அதில் கொஞ்சம் லாபம் கூட வந்து அதை செய்யலான்னு நினைப்பாங்க. அதல்ல,
ஒரு பிஸ்னஸை ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்குறாரு அப்படின்னா அதை குறித்து மீண்டும் மீண்டும் உங்களுக்கு என்ன செய்வார்? உணர்த்தி கொண்டே இருப்பார். உங்களுக்கு இருதயம் அதை நினைக்கும் போது சமாதானமாக இருக்கும். அப்போ முதல்ல ஆண்டவருடைய சித்தம் அதில் இருக்கான்னு முதல்ல தெரிஞ்சுக்குங்க ஃபஸ்ட்டு. அப்போ ஆண்டவர் ஊழியக்காரர் மூலமாகவோ அல்லது மற்றவர்கள் மூலமாகவோ அதை உணர்த்துவார். நீங்கள் சொல்லாமலே உங்களுக்கு என்ன செய்வார்? அதை சொல்லிகிட்டே இருப்பார். ஒன்று. ரெண்டாவது, அந்த பிஸ்னஸில் உங்களுக்கு எவ்வளவு பழக்கம் இருக்குது, எவ்வளவு தெரியும், எவ்வளவு தெரியாது அப்படின்றத முதல்ல அதை நீங்கள் அறிந்து கொள்ளணும். இப்போ தெரியாத விஷயத்த குறைந்தது 1 மாதமாவது நீங்கள் போய் என்ன செய்யணும்? கற்றுக்கொள்ளணும். பிஸ்னஸ் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா அதை ஒரு குறைந்தது 1 மாதமாக ட்ரைனிங் எடுக்கணும். போய் இதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வரும்போது உங்களுடைய பிஸ்னஸை ஆண்டவர் என்ன செய்வார்? வர்த்திக்க செய்வார். யாக்கோபுக்கு நடந்தது தான். யாக்கோபு அவர் இஷ்டத்துக்கு செய்யலை, தேவன் கொடுத்த ஆலோசனையின்படி தன்னுடைய ஆடுகளுக்கு முன்பாக என்ன செய்தான்? அந்த கொப்புகளை உரித்து போட்டான். கொப்புகளை உரிக்கிறது அப்படின்னா தேவனுடைய சரீரத்தை கிழிக்கிறதுக்கு சமம். ஆவிக்குரிய அர்த்தம் தான். அப்போ 43வது வசனம் என்ன சொல்லுது? இவ்விதமாய் அந்த புருஷன், அதை வாசிங்க. இவ்விதமாய் யாக்கோபு மிகவும் விருத்தி அடைந்து திரளான ஆடுகளும் வேலைக்காரிகளும் வேலைக்காரரும் ஒட்டகங்களும் கழுதைகளும் உடையவனானான். யாக்கோபு எதிர்பார்த்த பொருளாதார ஆசீர்வாதம் தேவனுடைய வார்த்தையின் மூலம் அவருக்கு கிடைத்தது. ஏன்னா அவர் ஆண்டவரை தான் விசுவாசிச்சார். அவருக்குள்ள 1000 தவறுகள் இருக்கலாம், தவறு இல்லாமல் இருக்கலாம். நீங்கள் வேதாகம் முழுவதும் படித்து பார்த்தீங்கன்னா வெகு சிலரை தவிர மீது எல்லா மனிதர்களுக்குள்ளும் என்ன இருக்கும்? ஏதாவது ஒரு குற்றங்கள், குறைகள், தவறுகள் இருக்க தான் செய்யும். ஆனால் அது எல்லாவற்றையும் மீறி தேவன் அவர்களை ஆசீர்வதிக்கிறார் என்றால் அவர்கள் தேவனை விட்டு என்ன செய்யலை? ஒரு நாளும் போகலைன்னு அர்த்தம். கடைசியில் எங்கே தான் வந்து தஞ்சம் அடைஞ்சாங்க? ஆண்டவர்கிட்ட தான் தஞ்சம் அடைஞ்சாங்க. அதனால தான் நாம் நம்முடைய ஆதாரமாக ஆண்டவரை தான் பார்க்கணுமே தவிர வேறு எந்த காரியத்தை என்ன செய்யக்கூடாது? பார்க்கக்கூடாது. இப்போ நான் சில காரியங்களை சொல்கிறேன். யாக்கோபுக்கு பொருளாதார ஆசீர்வாதம் தேவைப்பட்டது. அதற்காக தேவனை விசுவாசித்தார். அது அவருக்கு கிடைச்சிச்சு. அவர் சோம்பேறித்தனமாக வீட்டில் படுத்திருந்தா அது கிடைக்குமா அப்படின்னா கிடைக்காது. இதை நல்லா புரிஞ்சுக்கணும். உன் கையின் பிரயாசத்தை நான் ஆசீர்வதிப்பேன்னு ஆண்டவர் சொல்கிறார். ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிற பலனை, ஆற்றலை, அறிவை உனக்கு தருவேன். இதுதான் ஆண்டவர் சொல்கிற வார்த்தை. அப்போது நம்முடைய செயல்பாட்டின் மூலமாகத்தான் தேவன் நமக்கு பொருளாதார ஆசீர்வாதத்தை கொடுப்பாரே தவிர நம்ம வீட்டில் உட்காந்து படுத்து தூக்கிட்டே இருந்தால் அது என்ன செய்யாது? கிடைக்க போகிறது இல்லை. இதை தெளிவாக புரிஞ்சுக்கணும். பிஸ்னஸ் பண்ணக்கூடிய பீப்புள்ஸ், பண்ணணும்னு விரும்புகிறவங்க இது தயவு செய்து சரியாக புரிந்து கொள்ளுங்கள். தேவன் உங்களுக்கு ஒரு ஐடியா கொடுக்குறாரு. அந்த ஐடியாவை நீங்கள் செயல்படுத்தும் போது நீங்கள் உற்சாகமாய் அதில் வேலை செய்யணும். உங்கள் கையின் முயற்சியை தேவன் என்ன செய்வாரா? ஆசீர்வதிப்பார். அதுதான் பெருகும். அப்போ யாக்கோபுக்கு பொருளாதார ஆசீர்வாதம் தேவைப்பட்டது. அதற்காக தேவனை விசுவாசித்தார். அது அவருக்கு கிடைச்சிச்சு. இஸ்ரவேல் மக்களுக்கு தண்ணீர் தாகமாக இருந்தது. தண்ணீர் தான் தேவைப்பட்டுச்சு. ஆகையினாலே தேவன் மோசேயின் மூலமாக தண்ணீரை என்ன செய்தார்? கொடுத்தார். மோசேக்கு ஆண்டவரை பார்க்கணுன்னு ஆசை. அதனால சீனாய் மலையில் போய் ஆண்டவர்கிட்ட அப்படி ஜெபம் பண்ணும்போது இருக்கும்போது ஆண்டவர் சொல்கிறாரு, நான் சொல்கிற இடத்துல நில்லு. நீ என் முகத்தை பார்க்க முடியாது, ஆனால் அவருக்கு ஆசை முகமுகமாய் பார்க்கணும் அப்படின்னு ஆசை. ஆண்டவர் சொல்கிறாரு, முகத்தை பார்க்க முடியாது. என் ஆண்டுடைய மகிமையை அந்த காலகட்டத்தில், அப்போ இல்லை இப்பயுமே அப்படி தான், முகமுகமாய் பார்த்தால் நாம் உயிரோடு இருக்க முடியாது. இப்போ ஒரு மின்னலை நம்மளால் நம்முடைய கண்களில் பார்க்க முடியுமா? முடியாது. மின்னலை விட பல மடங்கு பிரகாசமான தேவன் தன்னுடைய மொத்த மகிமையை அப்படி காண்பிக்கிறார் அப்படின்னா அவர் என்ன செய்ய முடியாது? நீங்களும் நானும் பார்க்க முடியாது. அதெல்லாம் ஆண்டவர் சொன்னார், நீ அந்த கண்மலையில் நிற்ப, நீ என்னை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டிருக்கிற, நான் என்ன செய்வேன்? கடந்து போகிறத போல், அதாவது நான் அந்த சைடு போகிற மாதிரி என் கையில் உன்னை மறைச்சிக்குவேன். ரைட்டா? என் கையில் என்ன செய்வேன்? உன்னை கொஞ்சம் மறைச்சி நான் கிராஸ் பண்ணும்போது, நான் கிராஸ் பண்ணதுக்கப்புறம் நீ என்ன செய்வேன்? என்னையே பார்ப்பேன். என் பின்புறத்தை நீ பார்க்கலாம். ஆனால் வசனத்தை முகமுகமாய் தரிசி தரணும் என்னன்னா, அதாவது அவரை வந்து இப்படி போகிறத அப்படி பார்க்குறார். அதுதான் முகமுகமாய் தரிசி. ஏன்னா மற்றபடி தேவனை முகமுகமாய் பார்க்குற யாரும் உயிரோடு இருக்க முடியாதுன்றதான் வசனம். மோசே ஆண்டவரை பாத்திரணும்னு ஒரு ஆசையில் இருந்த மனுஷனுக்கு
ஆண்டவர் என்ன செஞ்சார், நான் காட்டுறேன், ஆனால் என்னுடைய முழு மகிமை நீ பார்த்தீங்கன்னா நீ இறந்துருவேன். ஆகையினால நான் என்ன செய்கிறேன், நான் சொல்கிற இடத்துல நில்லு, நான் கிராஸ் பண்ணும்போது உன்னை அப்படி மறைச்சி, என் கையால் உன்னை மறைச்சி நான் கிராஸ் பண்ணுவேன். கிராஸ் பண்ணதுக்கப்புறம் என் கையை எடுத்துருவேன், நீ என்ன செய்யலாம், பார்க்கலான்னு சொல்லி ஆண்டவர் காட்டுறார். அப்போ மோசேக்கு ஆண்டவரை பார்க்கணும்னு ஆசை, ஆண்டவர் அதற்கான காட்சியை கொடுத்தார். நமக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் தேவை. காரணம் அவருடைய ரத்தம் தான் அவருடைய பாவங்கள் சாபங்கள் எல்லாவற்றையும் என்ன செய்யும், நீக்கும். நமக்கு ஆண்டவருடைய தண்ணீர் தேவை. அதன் மூலம் தான் நாம் என்ன செய்ய முடியும், ஞானஸ்தானம் எடுக்க முடியும். இந்த பூமியில் ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை வாழணும்னா பரிசுத்த ஆவியானவர் நமக்கு தேவை. ஆகையினாலே ஆண்டவர் கல்வாரி சிலுவையிலே உங்களுக்காகவும் எனக்காகவும் தன்னுடைய ரத்தம், தன்னுடைய தண்ணீர், தன்னுடைய ஆவியை சிலுவையில் அவர் ஒப்பு கொடுத்தார். அப்போ இயேசுவின் சரீரத்தில் இருந்து ரத்தம் வெளியே வருது. இந்த ரத்தத்தில் தான் என்ன இருக்குது, ஜீவன் இருக்கிறது. இந்த ஜீவனுக்குள்ளே தான் நல்ல வாழ்க்கை இருக்குது, வெற்றி இருக்குது, தெய்வீக சுகம் இருக்குது, ஐஸ்வர்யம் இருக்குது. அதனால ரத்தம் ரொம்ப போயிடுச்சுன்னா உயிர் பிழைக்க முடியாது. பிளட் ரொம்ப போகக்கூடாதுன்னு ஏன் சொல்கிறாங்க, அதனால தான். ரத்தத்தில் தான் மாம்சத்தை அவருடைய ரத்தமாகிய அந்த ஜீவனோட உயிரோடு என்ன செய்யக்கூடாது, சாப்பிடக்கூடாதுன்னு ஆண்டவர் கட்டளை கொடுத்துருக்கிறார். அதனால் நாமெல்லாம் என்ன செய்யக்கூடாது, அதெல்லாம் ரத்த பொரியல் பிரதர் ரொம்ப நல்லாயிருக்கும், இது வரைக்கும் தெரியாமல் செஞ்சு தான் இனிமேல் என்ன செய்யக்கூடாது, அதை செய்யக்கூடாது, சாப்பிடக்கூடாது. ஆண்டவர் விஷயத்தை வேணான்ட்டார்னா விட்டுறணும், அதில் ஒன்றும் கெட்டு போயிட மாட்டோம். அது நம்முடைய நன்மைக்கு தான். அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்க்கிறவர்கள் ஒருபோதும் என்ன செய்ய மாட்டார்கள், வெட்கமடைவது இல்லை. இப்போ நான் சொல்கிற அறிக்கையை எல்லாரும் சொல்லுவோம், எல்லாரும் கைகளை உயர்த்துங்கள். என்னுடைய ஆதாரம் இயேசு கிறிஸ்து, என்னுடைய வாழ்வாதாரம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, என்னுடைய எல்லா குறைவுகளும் கிறிஸ்து இயேசுவுக்குள் பரலோக ஐஸ்வர்யத்தின்படி நிறைவாக்கப்படும். என் பாத்திரங்கள் நிரம்பி வழியும். என் ஜீவனுள்ள நாளெல்லாம் என் வாழ்க்கையிலே நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். காரணம் என் கர்த்தர் நல்லவர், நான் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவன். நம்ம எல்லாரும் ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வருகிறோம். பிதாவே, நீர் பேசுகிற வார்த்தைகளுக்காக நன்றி. எங்களுடைய நல்வாழ்விற்காக, எங்களுடைய வெற்றிக்காக, எங்களுடைய தெய்வீக சுகத்திற்காக, எங்களுடைய ஐஸ்வர்யத்திற்காக ஆண்டவரே, நீர் கல்வாரி சிலுவையிலே உம்முடைய இரத்தத்தை சிந்தினீர். விழாவிலிருந்து தண்ணீரை கொடுத்திருக்கிறீர், உம்முடைய ஆவியை கொடுத்திருக்கிறீர். நாங்கள் வெற்றியை பெற வேண்டும் என்பதற்காக கல்வாரி சிலுவையிலே நீர் பிசாசுடைய தலையை நசுக்கினீர். அந்த வெற்றியை நாங்கள் சுதந்திரிக்கிறோம். அந்த பாடுகளை நாங்கள் நினைத்து பார்க்கிறோம். சிலுவை பற்றின உபதேசம் கெட்டுப்போர்களுக்கு பைத்தியமாக இருந்தாலும் ரட்சிக்கப்படுகிற எங்களுக்கு, விசுவாசிக்கிற எங்களுக்கு அது தேவனுடைய பலனாக இருக்கிறபடியால் உமக்கு நன்றி ஆண்டவரே. கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், இருதயத்தின் வேண்டுதல்களை அவர்களுக்கு அருள் செய்யும். போக்கிலும் மரத்திலும் பாதுகாத்து கொள்ளுங்க. இந்த உலகத்தில் இன்னும் வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கையை வாழும்படி தேவன் தாமே மக்களுக்கு தேவையான கிருபையினாலும் நன்மையினாலும் ஞானத்தினாலும் நிரப்புவீராக. ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம், உங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.